அத்தியாயம் 12. கோவில் மண்டபத்திலிருந்து நேராக ஆட்டோவிலேயே சிவகாமி பெரியசாமி தம்பதி வீட்டிற்கு வந்துவிட்டனர் இருவரும். தேவேந்திரன் அரிசி குடோன் மாடியிலே தங்கிக் கொள்வதால் இவர்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் பிரசாத்தின் வீட்டில்தான் தங்குவார்கள். இப்போதும் அப்படித்தான். ஆட்டோவிலிருந்து இறங்கியவர்களை வரவேற்றாள் சிவகாமி. வா கமலம், வாமா பிருந்தா, ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரமாச்சுதே, இன்னும் காணலையேன்னு பார்த்தேன். ஒருவேளை நேராக குடோனுக்கு போயிட்டீங்களா? கேள்வியுடன் வந்தவர்களுக்கு டீ தந்தாள். அதெல்லாம் இல்லை அத்தை, கோவிலுக்கு போயிருந்தோமா, அங்கே என ஆரம்பித்த பிருந்தாவை ரகசியமாக அவளுடைய விழாவில் இடித்துவிட்டு தான் பேசினாள் கமலம். பெரிய கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சுதே. இன்னைக்கு விசேஷ தினங்கிறதுனால அப்படியே ஒரு எட்டு போகலான்னு போயிட்டு வந்தோம். நல்ல விஷயந்தான் கமலம். கோவிலுக்கு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாராமே, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா, எல்லோரும் பேசிக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வாயை திறந்து பேச மாட்டாராமே, நீங்கள் பார்த்தீங்களா? சிவகாமி ஆர்வமுடன் அவளை விசாரித்தாள். கமலம் சங்கடத்துடன் நெளிந்தாள். கோவிலில் ஒரே கூட்டம், தெரியல அண்ணி, சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அத்தை பசிக்குது அத்தை, பிருந்தா குரலை இழுக்கவும், அடடே நான் ஒருத்தி வந்தவளுக்கு சாப்பிட தராமல் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, வாங்க 2 பேரும் உட்காருங்க என சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள். இவள் தலை மறைந்ததும் கமலம் பிருந்தாவின் காதை கடித்தாள். இதோ பார் பிருந்தா, சாமியாரை பார்த்தது, அவர் நம்மக்கிட்ட சொன்னது, இந்த மாலை, இதை பற்றியெல்லாம் மூச்சு விடக்கூடாது. ஆமாம், அது என்ன புது சிநேகிதி, எனக்கு தெரியாமல் வர வர ஒன்றுமே என்கிட்ட சொல்கிறதில்ல. பெத்த தாய், என்கிட்ட என்ன ரகசியம் உனக்கு? எத்தனை நாள் கேட்டிருப்பேன், வாயை திறந்தியா? யாரோ ஒரு சாமியார் சொல்கிறார், உனக்கு என்ன நடந்ததுன்னு. கிட்டக்கவே இருக்கிற எனக்கு தெரியல பாரு. நான் வீட்டுக்கு காவல், உனக்கு வேலைக்காரி. இந்த பட்டிக்காட்டுக்கிட்ட சொல்லி என்னன்னு நினச்சிட்டல்ல, அப்படித்தானே உனக்கு? என கோபத்துடன் ஆரம்பித்து கண்ணீரில் கமலம் முடிக்கவும் பதறிப்போனாள் பிருந்தா. ஐயோ அம்மா, ஏமா இப்படிலாம் பேசுகிற? எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்ன கொஞ்சம் டெரரான ஓல்டு ஃப்ரெண்டு என சொல்லி தாயின் கன்னத்தில் முத்தமிட்டாள் பிருந்தா. கண்ணீருக்கிடையில் சிரித்தாள் கமலம். என்ன ஓடி, நான் ஏதாவது கோபமாக கேட்டா இப்படி முத்தம் வச்சு கொஞ்சியே என் மனசை கரைச்சிடு. இதெல்லாம் எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டியோ? எங்கிருந்தா? எல்லாம் உங்கள் கணவர், என் அப்பா மிஸ்டர் தேவேந்திரன் கிட்ட தான். அவர் தான் அம்மா கோபப்பட்டாள்னா எப்படிப்பா சமாளிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போது இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறேன், நீயும் இதவே ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். என்னை குறும்புடன் சொல்லி தாயை பார்க்கவும் அந்த 48 வயதுக்கு கமலத்தின் கன்னம் சிவந்தது. சி போடி, உனக்கும் வேலையில்லை, உங்கள் அப்பாருக்கும் வேலையில்லை என சொல்லியவாறே பிருந்தாவின் தலையில் கொட்டினாள். காலை ஆகாரம் ஆரம்பமானது. இட்லியையும் குருமாவையும் பரிமாறிக்கொண்டே கேட்டாள் சிவகாமி. ஆமாம் கமலம், பிருந்தாவுக்கு எப்போ கோர்ஸ் முடியுது? இதற்கு பிருந்தாவே பதில் சொன்னாள். இன்னும் ஃபைனல் செமஸ்டர் இருக்கு அத்தை, ஒரு 6 மாதம், அப்புறம் எக்ஸாம் எல்லாம் சேர்த்து எப்படியும் 7 மாதம் ஆயிடும். சிவகாமி கமலத்தை பார்த்தாள். அப்புறம் என்ன கமலம், 3 மாதத்தில் கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ல. மண்டபம்லாம் முன்னாடியே புக் பண்ணாதானே? கரூர் பிரேமஹாலில் புக் பண்ணிடலாம்னு பிரசாத் அப்பா சொல்கிறாரு. பெரிய மண்டபம், அவனுடைய நண்பர்கள்னு பெரிய பட்டாளங்களே வருமா, இப்போவே சொல்லிட்டான். சோழா ரெசிடென்சியில் புக் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். தாலி சேலை பத்திரிக்கை அடிக்கிறதுன்னு கிடுகிடுன்னு நாள் ஓடிடும். நிதானமாக ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அழைக்கலாம். பிரசாத் கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு பிரியப்படுறான். இப்போவே அவனுக்கு 26 முடிய போகுது. என்ன சொல்கிறீங்க என கமலத்திடம் கேட்டவாறே ஓர கண்ணால் பிருந்தாவை பார்த்தாள் சிவகாமி. பிருந்தாவின் முகம் வெட்கத்தில் செக்க செவேல் என ஆகியிருந்தது. அவசர அவசரமாக அள்ளி விழுங்கிவிட்டு கை கழுவிட்டு அறைக்குள் ஓடிவிட்டாள். கமலமும் சிவகாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ஆமா அண்ணி, கேட்கணும்னு நினச்சேன். பிருந்தா என்னவோ மாலை ஒன்று கழுத்தில் பெருசாக போட்டிருந்தாளே, ஸ்படிகம் போல. இப்போ காலேஜில் இதெல்லாமா ஃபேஷன்? சிவகாமி கச்சிதமாக கேட்க கமலம் திணறினாள். அது அண்ணி, பிருந்தாவுக்கு யாரோ பெஸ்ட் ஃப்ரெண்டாம், காசியிலேருந்து வாங்கிட்டு வந்ததான், போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாளாம். அதான் கழட்டாமல் போட்டிருக்கிறா, சமாளித்தாள். கூடவே சாமியார் சொன்னவைகளும் நினைவுக்கு வந்தது. இன்னும் சரிவர ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. இவளை கேட்டாலும் முழுதாக ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறாள். கேட்டாள், எனக்கே தெரியாதுமா என்கிறாள். யார் எந்த புது சிநேகிதி என தெரியவில்லை. ஊருக்கு சென்றதும் கேட்டு வைக்க வேண்டும். இவள் ஃப்ரெண்டு என்கிறாள். சாமியாரோ ஃப்ரெண்டு என சொல்லி கொண்டு வந்தால் போகாதே என்கிறார். பத்தாததற்கு ஓர் கவச மாலையை வேறு போட்டு விட்டிருக்கிறார். அதை நினைத்தால்தான் வயிற்றை பிசைகிறது.
யாரிடமும் அவ்வளவு எளிதில் பேசாதவர் திடீரென இதற்காகவே கரூர் வந்து காத்திருந்து மாலையையும் கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டார். என்னவென்று நினைப்பது? அவர் இருப்பிடம் எது என்று கூட தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் பிருந்தாவுக்கு ஏதோ ஆபத்து என்பது மட்டும் புரிந்தது அவளுக்கு. கடவுளே, என் ஒரே மகளுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் நீதான் காப்பாற்றணும். கல்யாண காட்சின்னு அவ நல்லா வாழணும். கண்ணீருடன் மனதிற்குள் வேண்டிக் கொண்டது அந்த தாய் மனம். அத்தியாயம் 13. தேவேந்திரனிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் கமலம். அவர் வாய் விட்டே சிரித்தார். அதான் உன் மகளே அந்த சாமியார் சொன்னதுக்கு பதிலும் சொல்லிட்டாளே. சதா அந்த பொண்ணோட ஞாபகம் இருந்ததால பிருந்தா அதே குழப்பத்தில் கனவு கண்டு எழுந்து வெளியே வந்திருக்கலாம். இது தூக்கத்தில் நடக்கிற வியாதியும் கூட. இதுக்கு மருத்துவத்தில் பேர் கூட இருக்கு. பிருந்தாவுக்கு தேவை மெடிக்கல் கவுன்சிலிங் தான். என்னுடைய நண்பன் கிளினிக்கு பிருந்தாவை கூப்பிட்டுட்டு போகலாம், அவன் பார்த்து சொல்லட்டும் என சொல்லியதும் இல்லாமல் ரகசியமாக பிருந்தாவை நண்பனின் மருத்துவமனைக்கும் அழைத்து சென்று விட்டார், கமலத்தை வீட்டிலேயே இருக்க சொல்லிவிட்டு. டாக்டர் பிருந்தாவை சில கேள்விகள் கேட்டுவிட்டு, நத்திங் டு பி சீரியஸ், வெறும் மனக்குழப்பம்தான். நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், ஸ்லீப்பிங் பில்ஸும் இருக்குது. அதில் இந்த பிரச்சனை ராத்திரியில் மட்டும்தானே இருக்குது. மாத்திரை போட்டுட்டு தூங்குங்க, கொஞ்ச நாளே சரியாகிடும் என சொல்லி மருந்து மாத்திரைகள் கொடுத்து அனுப்பி வைத்தார். மறுநாளே கமலம் மகளை அழைத்து கொண்டு தேவேந்திரன் தானுமுடன் ஊருக்கு வந்தார். 2 நாட்களும் அவர்களுடன் இருந்துவிட்டு மகளிடம் சகஜமாக உரையாடுவதும் வெளியில் கடைவீதிகளுக்கு அழைத்து செல்வதுமாக இருந்தார். அவர் இருந்த 2 நாட்களுக்கும் பிருந்தாவிடம் எந்த வேறுபாடும் இல்லை. விடிய விடிய தூக்கமில்லாமல் முடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தனர் கணவனும் மனைவியும். பிருந்தா மாத்திரையை போட்டுக்கொண்டு தூங்கினாள் என்றால் காலையில்தான் எழுந்தாள். சுறுசுறுப்பாக எழுந்து குளித்து ரெடியாகி வழக்கம்போல் கல்லூரிக்கு புறப்பட்டாள். கமலம் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தேவேந்திரன் கமலத்தை சற்று கோபத்துடன் பார்த்தார். பாத்தியா, அவன் நார்மலாக தான் இருக்கா, ஒரு சின்ன மனக்குழப்பம். நீ தான் அதை பெருசு பண்ணி சாமியார் வரைக்கும் கொண்டு போயிட்டு. அவங்க நம்ம பிரச்சனையை ஊதி பெருசாக்குவாங்க. நம்மளும் அடிக்கடி அவங்கள தேடி போவோம்ல, பப்ளிசிட்டி கிடைக்கும். பூஜை பரிகாரம், யூடியூப்பில் இன்டர்வியூ தந்து ஃபேமஸ் ஆகிறது. இன்றைக்கெல்லாம் ஆன்மீகத்தை எவ்வளோ சீப்பாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ மட்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சாரார். என்ன செய்கிறது, நான் தான் கடவுள் அவதாரம்னு சொல்கிற தற்குறிங்க பின்னாடி போகிற உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரை அந்த மாதிரி வியாபார சாமியார்களும் வந்துக்கிட்டு தானே வருவாங்க. அதையும் இதையும் செஞ்சு பிருந்தாவை பயமுறுத்தி வைக்காத. செம டோஸ் விட்டுவிட்டு அன்று மாலையே தேவேந்திரன் ஊருக்கு கிளம்பி விட்டார். கமலத்துக்கு கூட தான் ஓவராக ரியாக்ட் பண்ணி விட்டோமோ, சாமியார் தன்னை மேலும் பயமுறுத்தி விட்டு விட்டாரோ என்றெல்லாம் கூட தோன்றியது. அன்று மாலை பிருந்தா தன் தோழிகளிடம் ஒரு பிரிவு வரை நடந்து வந்து பின் தன்னுடைய வீட்டிற்கு தனி பாதையில் நடக்கலானாள். அந்த பங்களாவும் வந்தது. வாசலில் அந்த கூர்க்கா இல்லை. ஆனால் அவன் உட்காரும் சேரும் அதன் அருகே டார்ச் லைட்டும் இருந்தது. எங்காவது அருகே சென்றிருக்க வேண்டும். தயக்கத்துடன் நின்று அந்த வீட்டை பார்த்துவிட்டு திரும்ப முயன்றவளுக்கு ஒரு காட்சி தென்பட்டது. அங்கிருந்து கேட் அருகே நின்று பார்த்தால் மொட்டை மாடி பளிச்சென தெரியும். மாடியில் தாமினி துணிகளை கொடியில் உலர்த்தி கொண்டிருந்தாள். பிருந்தாவுக்கு சந்தேகமாக கூட இருந்தது. அது உண்மையில் தாமினிதானா அல்லது வேறு ஒரு பெண்ணா? அவளின் முகம் தெளிவாக திரும்பி இவளை பார்த்தது. பின் அவள் மாடியில் உள்ளே நகர்ந்து போய் மறைந்து விட்டாள். ஹேய் தாமினி, தாமினி, குரல் எக்கி கத்தினாள் பிருந்தா. அப்போது கோன் ஹே, காதருகே ஒலித்த கோபக்குரலை கேட்டு துள்ளி விலகினாள் பிருந்தா. அந்த கூர்க்கா மனிதர் தான் சந்தேகத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தார். இங்கே என்ன லடிக்கி பண்றே? அன்னைக்கு வந்து விசாரிச்சுட்டு போன பொண்ணு தானே நீ? பிருந்தா வேகமாய் பதில் சொன்னாள். ஜி, என் ஃப்ரெண்டு உள்ளே இருக்கிறா, நான் அவளை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிட்டு விடுறீங்களா? அவள் சொல்ல அந்த கூர்க்கா அவளை மேலும் கீழும் பார்த்தான். உள்ள யார் இருக்கிறதா சொன்ன? உன் ஃப்ரெண்டா? தலையாட்டினாள். அவ பேரு தாமினி. அப்படியா? உன் ஃப்ரெண்டு தாமினி பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே தான் இருப்பாளா எப்பவும்? கிண்டலான குரலில் அவர் கேட்கவும் அப்பொழுதுதான் பிருந்தா பங்களாவின் பெரிய நிலைவாசலை கவனித்தாள். அந்த தேக்கு மர கதவு பெரிய பூட்டால் பூட்டப்பட்டிருந்தது. பிருந்தாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. வீடு பூட்டி இருக்கே, கொஞ்சம் முன்னாடி தாமினியை டெரஸில் பார்த்தோமே, துணி காய வைத்து கொண்டிருந்தாளே. என்னம்மா சொல்லு, பூட்டின வீட்டுக்குள்ளே தான் உன் ஃப்ரெண்டு இருப்பாளா? அவர் குரலில் இப்போது அதிக கேலி. பிருந்தாவுக்கு தலையை வலித்தது. எதையும் பேசாமல் அவள் மாடியை ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி நடந்தாள். குழப்பத்துடன் போகும் அவளையே கூர்க்கா யோசனையுடன் பார்த்து கொண்டு நின்றான். அத்தியாயம் 14. அன்றிரவு பிருந்தாவுக்கு விழிப்பு ஏற்பட்டது.
தூக்க மாத்திரை போட்டிருந்தால்தான். எனினும் சட்டென என்னமோ விழிப்பு தட்டியது அவளுக்கு. எழுந்து உட்கார்ந்து மணி பார்த்தாள். 1:30. தாகமாக இருந்தது. கட்டில் அருகே இருந்த தனது வாட்டர் பாட்டிலை எடுத்தாள். அது காலியாகி விட்டிருந்தது. அருகே அம்மா அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். மெல்ல வாட்டர் பாட்டிலுடன் கட்டிலை விட்டு இறங்கியவள் தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே ஹாலுக்கு வந்தாள். ஹாலின் ஒரு ஓரத்தில் தான் ஃப்ரிட்ஜ் இருந்தது. மெல்லிய ஆரஞ்சு வெளிச்சம் ஹாலில் பரவி இருந்தது. தெருவில் எரிந்த சோடியம் வேப்பரின் சன்ன வெளிச்சம் ஹாலின் ஜன்னல் வழியே வீட்டிற்குள் சன்னமாக விழுந்து கொண்டிருந்தது. ஃப்ரிட்ஜை நோக்கி நடந்தாள் பிருந்தா. ஃப்ரிட்ஜை திறந்தாள். திறந்தவள் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு பின்னோக்கி விழுந்தாள். வாட்டர் பாட்டில் ஒரு பக்கம் கீழே தெறித்து விழுந்தது. ஃப்ரிட்ஜின் உள்ளே முழங்கால்களை கட்டிக்கொண்டு குறுகி போய் உட்கார்ந்திருந்தாள் தாமினி. இவள் ஃப்ரிட்ஜை திறக்கவும் சடாரென அவளை திரும்பி பார்த்தாள். அவள் உடல், முகமெல்லாம் பனி வெள்ளை வெள்ளையாய் படர்ந்திருந்தது. சடாரென திரும்பிய கண்களில் ரத்தம் கோடாய் வழிந்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த பிருந்தாவால் அலறக்கூட முடியவில்லை. அச்சத்திலும் பீதியிலும் உறைந்து போயிருந்த அவளுக்கு உடலெல்லாம் அப்படியே மரத்து போனது போல் ஆகிவிட்டிருந்தது. ஃப்ரிட்ஜுக்குள்ளிருந்து வெளியே ஒரு ஸ்ப்ரிங் வளைந்து நேராவது போல் எழுந்து நின்றாள் தாமினி. பனி படர்ந்த தேகத்துடன் இரத்தம் வழியும் விழிகளுடன் அவள் எழுந்து நின்ற தோற்றம் மகா பயங்கரமாயிருந்தது பார்ப்பதற்கு. அம்மா என கத்த முயன்றாள். முடியவில்லை. ஒரு சத்தம் கூட வெளியில் வரவில்லை. தலையை முடிந்தவரை திருப்பி அறையை பார்த்தாள். கட்டிலில் கமலம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். இவள் திரும்பி பார்ப்பதை உணர்ந்த தாமினியின் முகம் அறையை நோக்கி மெல்ல திரும்ப அறைக்கதவு சடாரென சாத்தி கொண்டது. சத்தம் கேட்டு கமலம் பட்டென கண் விழித்தாள். அருகில் பிருந்தா இல்லாதை பார்த்து கலவரமானாள். எழுந்து லைட்டை போட்டாள். மின் விளக்கு சரியாக எரியாமல் விட்டு விட்டு மின்னியது. கதவை படபடவென தட்டினாள் கமலம். பிருந்தா, பிருந்தா, கதவு தொரடி, வெளியே என்ன பண்ற பிருந்தா கத்தினாள். அவள் கத்துவது பிருந்தாவின் காதில் விழுந்தது. அவளால் பதில் பேச முடியவில்லை. தன்னை நோக்கியே நடந்து வரும் தாமினியையே பீதி நிறைந்த விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து தாமினி கையை நீட்டவும் கீழே விழுந்து கிடந்த பிருந்தா அப்படியே மேலே எழும்பினாள். சுவரோடு சுவராக அப்படியே போய் அந்தரத்தில் நின்றாள். நடந்து வந்து கொண்டிருந்த தாமினியும் மெல்ல காற்றில் எழும்பி பிருந்தாவை நோக்கி மிதந்து வந்து கிட்டே கிட்டே நெருங்கினாள். பிருந்தா அப்படியும் இப்படியும் கூட தன் உடலை அசைக்க முடியாமல் உடல் வடவடக்க நின்று கொண்டிருந்தாள். அவள் விழி பிதுங்கி தெரித்து விடுவது போல் இருந்தது. காண்பது கனவா நினைவா என்று கூட அவளுக்கு புரியவில்லை. இது கனவு, கனவு என உள்மனம் கதறி கொண்டிருந்தது. ஓடு, ஓடு என எச்சரித்தது ஒரு குரல். அப்பொழுதுதான் அவளுக்கு சாமியார் தந்த ஸ்படிக மாலை நினைவுக்கு வந்தது. கஷ்டப்பட்டு தன் வலது கையை மெதுமெதுவாக நகர்த்தி நைட்டிக்கு உள்ளே போட்டிருந்த அந்த மாலையை வெளியே இழுத்தாள் பிருந்தா. அவள் கை மாலையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தது. பிருந்தாவின் உடலினுள் நுழையும் எண்ணத்துடன் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்த தாமினி சட்டென நின்றாள். அவள் கண் முன்னே ஸ்படிக மாலையை இருக்க பிடித்தபடி நின்றிருந்த பிருந்தாவை பார்த்தாள். தாமினியின் முகம் சுருங்கி விகாரமானது. பற்களை நர நரவென கடித்தாள். பிருந்தாவுக்கு அந்த சத்தம் நன்றாகவே கேட்டு அவளை நடுங்க வைத்தது. தாமினியால் பிருந்தாவை நெருங்க முடியாமல் அவளை பார்த்து கோபத்துடன் முறைத்தபடி நின்று கொண்டிருந்தாள். அந்த மாலையை எடு பிருந்தாக்கா. அவளது குரல் ஒன்றிரண்டாக கலந்து ஒலித்தது. ஆனால் காற்றுடன் கலந்த தினுசில் தாமினியின் உதடு அசையவே இல்லை. பிருந்தா உச்சபட்ச பீதியில் மறுத்து தலையாட்டினாள். முடியாது தாமினி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வந்து நிற்கிற? ஏன் என்னை பயமுறுத்துற, டார்ச்சர் பண்ற? மெலிவான குரலில் திணறியபடியே கேட்டாள் பிருந்தா. உள்ளே கமலம் இன்னமும் பலமாக கதவை தட்டி கத்தி கொண்டிருந்தாள். எனக்கு உன் உடல் வேணும் பிருந்தாக்கா, உன் உதவி வேணும். நான் நீயா மாறணும். சில பேரை இந்த உலகத்தை விட்டே சுத்தம் பண்ணணும். எனக்கு ஒரு உடம்பு வேணும், இந்த அழகு வேணும். எனக்கு நீ மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிற. நான் உன் தங்கச்சி மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவியே, அந்த தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நான் ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? கோபத்துடன் ஆரம்பித்து மெல்ல மெல்ல ஹாலின் மையத்தில் உட்கார்ந்து முழங்கால்களை கட்டி கொண்டு விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தாள் தாமினி. அதே பழைய தாமினியாக மாறியிருந்தாள். அந்தரத்தில் சுவரோடு சுவராக நின்றிருந்த பிருந்தாவும் மெல்ல மெல்ல தரையில் இறங்கி நின்றாள். மாலையை பிடித்த கையை அவள் விடவே இல்லை. சுவர் ஓரமாக போய் தட்டு தடுமாறி கீழே உட்கார்ந்து விசும்பி விசும்பி அழும் தாமினியையே பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே கமலம் கதவை தட்டி தட்டி ஓய்ந்து போய் அங்கேயே மயங்கி உட்கார்ந்து விட்டாள். அந்த இரவு நேரத்தில் அழுது கொண்டிருந்த தாமினியின் குரல்
அமானுஷ்யம் கலந்து ஒலித்தது. காற்று வீசும் ஓசை கூட வெளியே கேட்கவில்லை. எங்கும் நிசப்தம் நிறைந்திருந்தது. தாமினி நிமிர்ந்து பயத்துடன் சுவரோடு ஒன்றியபடி உட்கார்ந்திருந்த பிருந்தாவை திரும்பி பார்த்தாள். அவள் கண்கள் நீர் தழும்பி அது சிவப்பாக கன்னங்களில் வழிந்தது. நீங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஏனோ கஷ்டமா இருந்தது. இந்த தடவை நீங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு ஊருக்கே கிளம்பிடலாம்னு இருந்தேன். அதுக்கு காரணமும் இருந்தது. போன தடவை ஒரு வாரத்தில் ஊர்ல இருந்து எஜமானனோட பையன் வந்திருந்தான். கூடவே அவங்க நண்பர்களும். அவங்க வர்றாங்கன்னு தடபுடலாக விருந்து செய்ய சொன்னா மல்லையா. கோழி, மீன், ஆடு, காடைன்னு கொண்டுக்கிட்டு வந்து சமைக்க சொன்னான். நானும் ராமம்மாவும் விழுந்து விழுந்து சமைச்சு வச்சுக்கிட்டு காத்திருந்தோம். பகல் வேளைக்கு எல்லாரும் வந்தாங்க. சர்ரு புருன்னு 3 காரில் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இறங்கினானுங்க. மொத்தம் 10 பேர். தடிதடியாக எரும மாடுக மாதிரி. எனக்கு அவங்கள பார்த்ததுமே ரொம்ப பயம் வந்துட்டுது. ராமம்மா பின்னாடி போய் மறைவாக நின்றுக்கிட்டேன். பாட்டிலும் கையுமா தான் வந்தானுங்க. எஜமானோட பையன் வந்ததுமே கேட்டான் மல்லையா கிட்ட, எங்கே அந்த குட்டி தாமினின்னு. இதை கேட்டதும் திடுக்கிட்டபடி நிமிர்ந்து தாமினியை பார்த்தாள் பிருந்தா. அத்தியாயம் 15. வெளியே மல்லையா ராமம்மாவை கேள்வியில் குடைவது அறைக்குள்ளே இருந்த தாமினிக்கு நன்றாகவே கேட்டது. தா, எங்க புள்ள அந்த பொண்ணு? சின்ன எஜமானுக்கு பலகாரம் கொண்டு போய் கொடுக்கணுமில்ல, கூப்பிடு அந்த பிள்ளைய வெளியே. ராமம்மா கடுக்கடுத்தாள். இந்தா, நீ ஒரு விவஸ்தை கட்டவையா? அத்தனை தடி மாடுகளுக்கு முன்னாடி இந்த சின்ன பிள்ளையை எப்படி அனுப்புறதா? எல்லாம் எடுத்து தரேன், நீ கொண்டு போய் வெய்யி, நான் வந்து பரிமாறுறேன். அவள் சொல்ல மல்லையா இறைந்தான். இந்தா, நம்ம முதலாளி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாம் செய்யணும், கேட்கணும். உன் சௌரியத்துக்கு இல்லை. கூப்பிடாத, வேலை செய்ய ஒத்துக்கிட்டு தானே வந்தது. வந்து சாப்பிட பரிமாற சொல்லு. ஐயாவுக்கு தெரிஞ்சா என் வேலை போயிடும்ல. அப்புறம் வீட்டுக்கடனை நிலக்கடனை எப்படி அடைக்கிறதா? பொண்ணு கல்யாணத்தை எப்படி முடிக்கிறதா? அவன் கேட்கவும் ராமம்மாவிடம் பதில் இல்லை. சற்று நேரத்தில் அறை கதவு திறக்கும் ஓசை கேட்டது. தரையில் படுத்திருந்த தாமினி சட்டென எழுந்து உட்கார்ந்தாள். ராமம்மா உள்ளே வந்தாள். தாமினி அவளை பரிதாபமாய் பார்த்தாள். ராமம்மாவுக்கு அவளை பார்த்தாலே பாவமாக இருந்தது. அவளை பார்க்கையில் ஊரில் மாமியார் வீட்டில் தங்கி 12வது படித்து கொண்டிருக்கும் மகள் நினைவு வந்தது. என்ன செய்வது? வேலைக்கு என்று வந்துவிட்டால் செய்ய மாட்டேன் என சொல்ல முடியாதே. பெருமூச்செறிந்தவாறே தாமினியை பார்த்தாள் ராமம்மா. அமணி, நீ போய் கொஞ்சம் சாப்பாடு போடுமா? இவள் சொல்ல தாமினி மிரண்டாள். 2 நாட்களாக அந்த மாட்டுக்கூட்டங்கள் இவளை படாத பாடுபடுத்தி வருவதை ராமம்மா அறிய மாட்டாள். கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல் அங்கே இங்கே தொட்டு பேசுகிறான்கள். ஜடையை பிடித்து இழுக்கிறான் ஒருவன். நடக்கும்பொழுது குறுக்கே காலை நீட்டுகிறான் ஒருவன். பாப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும் என்று இழுக்கிறான் இன்னொருவன். யார் கண்ணிலும் கண்ணியம் என்பதே கடுகத்தனையும் இல்லை. இவளுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. அறைக்குள்ளேயே தான் அடைந்து கிடக்கிறாள் நாள் முழுதும். எந்திரமா தாமினி, எனக்கும் நிறைய வேலை இருக்குல்ல. கரண்ட் வேலைக்கு எலக்ட்ரீஷியன் ஆள் வரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே அரைக்க வேண்டியது துவைக்க வேண்டியதெல்லாம் செஞ்சு வைக்கணும். நீயும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. வா, எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாரு. இவள் சொல்லி முடிப்பதற்குள் டைனிங் ரூமிலிருந்து ஒரே விசில் சத்தம் பறந்தது. ஹே ஹே, எங்கே சாப்பாடு இன்னும் காணோம்? எங்கே அந்த மலராணி? வாம்மா தாமினி. அவர்கள் கத்துவது இவள் காதில் நாராசமாய் விழுந்தது. அக்கா, எனக்கு கொஞ்சம் முடியல, மாதாந்திர வயிற்று வலி, நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கங்க அக்கா. அவள் கெஞ்ச ராமம்மா எதுவும் பேசாமல் அறையை சாத்திவிட்டு பெருமூச்சோடு வெளியே சென்று விட்டாள். கத்தி கலாட்டா செய்தபடியே அவர்கள் சாப்பிடும் சத்தம் கேட்டது. தலையணையில் முகம் புதைத்து படுத்திருந்த தாமினியின் கண்களில் நீர் கசிந்தது. தாய் என ஒருத்தி இருந்திருந்தால் இப்படி என்னை இந்த மாதிரி அனுப்பியிருப்பாளா? அப்பாவின் 2வது மனைவியின் கட்டாயத்தின் பேரில்தான் தாமினியை இங்கே வேலைக்கு அனுப்பியது. இருந்த சில கடன்களை அடைக்க இவளது மாத சம்பளம் உபயோகப்படும். சித்திக்கு பிறந்த 2 ஆண் குழந்தைகளுக்கு செலவுக்கு பயன்படும். கல்யாணத்திற்கு சேர்த்து வைக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அனுப்பிவிட்டாள். இந்த மல்லையா கூட சித்தி மயிலம்மாவுக்கு ஒரு வகையில் தூரத்து சொந்தம். ஊருக்கு வந்து சித்தியிடம் ஏதோ அவ்வப்போது குசுகுசுவென பேசிக்கொண்டிருப்பான். அப்படி ஒரு நாள் பேசியதன் விளைவுதான் தாமினி இந்த பங்களாவிற்கு வேலைக்கு வர நேரிட்டது. தாமினியின் மாமன் முறை ராஜவேலுவுக்கு இவளை எப்படி அனுப்புவதில் சம்மதமே இல்லை. ஆனால் சித்தி மயிலம்மாவோ, அது இன்னும் எங்க பொண்ணுதான், 1.5 பொண்டாட்டியான பிறகு அவளாச்சு நீயாச்சு என கராராக சொல்லிவிட்டாள். அவ்வப்போது இங்கு வந்து தாமினியை பார்த்து விட்டு சென்றான் ராஜவேலு.
அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து விட்டு போவான். மல்லையா மயிலம்மாவிடம் வத்தி வைத்ததில் அதுவும் நின்று போனது. ஏதோ பிருந்தாவின் சிநேகிதம் கிடைத்த பிறகு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தாள் எனலாம். பிருந்தா அக்காவை இந்த பக்கம் வரவே விடக்கூடாது. இவர்கள் கிளம்பும் வரை. எண்ணெய் மினுக்கும் முகமும் கருப்பு நிறமுமாக வளைய வரும் தன்னையே இப்படி கிண்டல் பண்ணுகிறார்களே. அழகு பதுமையா இருக்கும் பிருந்தா அக்காவை பார்த்தால் என்ன பேசுவான்களோ. சற்று நிறுத்தினாள் தாமினி. பிருந்தா அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அதனால்தான் அவள் பார்க்கும் போதெல்லாம் நிறைய வண்டிகள் பங்களா வாசலில் நின்றிருந்ததோ நினைத்து கொண்டாள் பிருந்தா. அடுத்த ஒரு வாரத்தில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டானுங்க. நான் அப்பாடான நிம்மதி பெருமூச்சு விட்டேன். இதுக்கிடையில் ராமம்மாவோட மகளுக்கு மேலுக்கு முடியலன்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் நானும் மல்லையாவும் மட்டும்தான் இருந்தோம். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போதான் அவனுங்க திரும்பவும் வந்தானுங்க. எஜமானோட மகனும் கூடவே இன்னும் 4 பேரும். அவனுங்க மட்டும் வந்தானுங்க. வந்தவனுங்க என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாகவே பேசினானுங்க. முன்னாடி நண்பர்கள் கிண்டல் பண்ணதுக்கு எல்லாம் மன்னிச்சு கம்மனின்னாங்க. நானும் சரி கொஞ்சமாவும் நல்ல பசங்க தான் போலன்னு சாதாரணமாக இருந்தேன். சாப்பாடு தயாரித்து பரிமாறுறது, துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறதுன்னு அவங்க முன்னாடி வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் மல்லையா வெளியே போயிருந்த சமயம் என் அறைக்கு திடுதப்புன்னு வந்து நின்னானுங்க அந்த 5 பேரும். வந்தவங்க என சொல்லி நிறுத்தி தேம்பி தேம்பி கதற ஆரம்பித்தாள் தாமினி. பிருந்தாவுக்கு என்ன நடந்தது என்று புரிந்துவிட்டது. பாவிகள், 10 நாளாக என்னை அவங்க படுத்தி வச்ச பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்க இல்லாமல் இன்னும் யாரோ வந்துட்டு போனாங்க. இதுக்கு மல்லையாவும் உடந்த. இந்த மாதிரி தன் மகனுக்கும் அவன் நண்பர்களுக்கும் தாரி வாக்குறதுக்காகத்தான் அந்த பெரிய ஏசமா பாவி என் சித்தி மூலமாக இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கிறது அப்புறம்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. சித்திரவதை தாங்க முடியாமல் மாடியிலிருந்து ஓடி வந்து கீழே குதிச்சு செத்து போயிட்டேன் பிருந்தாக்கா. முகத்தை மூடியவாறே சொல்லி சொல்லி அழுதது தாமினியின் ஆன்மா. அத்தியாயம் 16. விக்கித்து போய் உட்கார்ந்திருந்தாள் பிருந்தா. அவள் ரத்தம் கொதித்தது. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறதா? அன்று தான் கேட்டது உண்மையில் தாமினியின் குரல்தான். பாவி மல்லையா சமாளித்து விட்டான். தெரிந்திருந்தால் எப்படியாவது அவளை காப்பாற்றி இருக்கலாம். விசும்பிக் கொண்டே இருந்த தாமினி அதை நிறுத்திவிட்டு சட்டென நிமிர்ந்தாள். நான் செத்து போனதும் என் உடம்ப பங்களா பின்னாடியே புதைச்சிட்டான் மல்லையா. அப்பா மாமா கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டான். என்னால் அந்த வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. ஆனால் பிருந்தாக்கா, நீங்கள் என்னை நினைக்க என்னால் உங்கள் முன்னாடி வர முடிஞ்சுது. உங்கள் கண்ணில் பட முடிஞ்சுது. அநியாயமாக என்னை சாகடிச்சவங்கள நான் வாழ விடக்கூடாது. அவங்கள எல்லாம் நிர்மூலமாக்கணும். எனக்கு சக்தி ஒரு உடம்பு கிடைச்சாதான் எனக்கு உதவி செய்வீங்களா? கலைந்த தலையும் கண்ணீர் வழியும் விழிகளுமாய் தாமினி கேட்கவும் பிருந்தாவுக்கு கண்கள் கசிந்தது. கண்களை துடைத்து விட்டபடி நிமிர்ந்து தாமினியை பார்த்தாள் பிருந்தா. அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் தாமினி. அந்த சின்ன கண்களில் ஏக்கம், நட்பு, கோபம், ஆத்திரம், பழி உணர்ச்சி என பல வகை உணர்வுகள் தோன்றி மறைந்தன. அவளை பார்த்தவாறே பிருந்தா தன் கழுத்திலிருந்து அந்த மாலையை மெல்ல மெல்ல கழற்ற ஆரம்பித்தாள். கழற்றி அதை ஒரு ஓரமாக தூக்கி எறிந்தாள். அதை பார்த்ததும் தாமினியின் சவரூபம் முகம் மலர்ந்தது. பிருந்தாக்கா என்றாள் மெல்லிய குரலில். தாமினி, உனக்கு நடந்த இந்த அநியாயத்தை விடக்கூடாது. உனக்கு நான் உதவுறேன். உன் உயிர், என் உடல் அந்த பாவிகளை கொன்னு தரமட்டமாக்கட்டும். பிருந்தா கொந்தளிக்கும் குரலில் சொல்ல சடக்கென எழுந்த தாமினியின் ஆன்மா ஒரு மின்னலை போல எழும்பி பிரகாசத்துடன் பிருந்தாவின் உடலை ஊடுருவி நுழைந்தது. பெருங்காற்று திடீரென அந்த இடத்திலே வீச ஆரம்பித்தது. கதவு ஜன்னல்கள் படபடவென அடித்து கொண்டன. பிருந்தா தரையிலிருந்து 2 அங்குலம் காற்றில் எழும்பினாள். தலை வானத்தை நோக்கி இருந்தது. கைகள் 2ஐயும் சிறகு விரிப்பதை போல் விரித்திருந்தாள். அவளது உடல் முழுதும் மின்னல் ஒளி அங்கங்கே நீல ஒளியாய் சிதறியது. கண் கூசும் ஒரு ஒளி பிழம்பாய் நின்று கொண்டிருந்தாள் பிருந்தா. அவள் உடலில் தாமினியின் ஆத்மா. இரத்த சிவப்பு நிற விழிகள், நீண்டு தொங்கிய நெளிநெளியான தலைமுடி, வெளுத்த முகம் என சுத்தமாக மாறிப்போயிருந்தாள். கடகடவென சிரிக்க ஆரம்பித்தாள் பிருந்தா. அவளது சிரிப்பொலி மயக்கத்தில் இருந்த கமலத்தை தட்டி எழுப்பியது. எழுந்து பதறியபடி கதவை தட்டி கத்த ஆரம்பித்தாள் கமலம். பிருந்தா, கதவு தரடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அதே நேரம் மூடியிருந்த ஹால் கதவு தானாக படீரென திறந்து கொண்டது.
பிருந்தா ஒரு காற்றைப் போல் நகர்ந்து வீட்டை விட்டு வெளியேறினாள். காலையில் கமலம் எழுந்து வந்து பார்க்கும்போது ஹாலில் அந்த மாலை மட்டும் ஒரு ஓரமாக கிடந்தது. அத்தியாயம் 17. சென்னையின் ஓர் உயர்தர பஃபே ரெஸ்டாரண்ட். அதன் மாடியில் பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. இளைஞர் இளைஞிகள் புகைமூட்டத்தின் மத்தியில் மேற்கத்திய இசைக்கு நடனமாடிக் கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் தனித்து தெரிந்தான் அவன்தான் இந்தர். தாமினி சொன்ன சின்ன எஜமான். வெளிநாட்டில் படித்து முடித்துவிட்டு சென்னைக்கு திரும்பியவன். புகழ்பெற்ற பரம்பரையின் ஒரே வாரிசு. இந்திரபூபதி முழு பெயர். அவன் தந்தை பெரிய எஜமான் மகுட பூபதி. ஓர் காலத்திய மிராசுதார் குடும்பம். ஏகப்பட்ட தொழில்கள், நிலப்புலன்கள், மாவட்டத்திற்கு 4 வீடுகள், சொத்து என கொழித்து கொண்டிருந்தது. அந்த பணத்திமிர் அப்பன் மகுடபூபதியைப் போலவே மகன் இந்திரபூபதிக்கும் பிடித்து கொண்டது. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என வாழச் சொன்னது. நண்பர்களுடன் சேர்ந்து அவன் ஆடும் ஆட்டம் சொல்லி முடியாது. ராசிபுரம் அருகே இருக்கும் தோட்ட பங்களாவில் வெளிநாட்டிலிருந்து சில நாட்கள் தங்க வரும் தன் மகனுக்கு என தாமினியை விலைக்கு வாங்கியிருந்தார் மகுடபூபதி. காசு கீசு கொடுத்து சரி பண்ணி விடலாம் என்ற எண்ணம். காசை விட்டெறிந்தால் எத்தனையோ பெண்கள். ஆனால் இந்திரபூபதிக்கோ புத்தம் புதிய சின்ன பெண்தான் வேணுமாம். மகன் ஆசைப்பட்டதும் காரியமாற்றிவிட்டார். உடனே மல்லையா மூலம் தாமினி பங்களாவுக்கு வரவழைக்கப்பட்டாள். நல்ல ஆகாரம் தர வேண்டும், வெளியாட்கள் யாரிடமும் பழகவிடக்கூடாது என்ற நிபந்தனையுடன் பலியாடு போல் தாமினி பார்த்து கொள்ளப்பட்டாள். சும்மா சொல்லக்கூடாது. எத்தனையோ வெளிநாட்டு ஜாம் வகை பெண்களுக்கு தாமினி என்ற இந்த உள்ளூர் தக்காளி நன்றாகவே இருந்ததாம். இந்தரின் நண்பன் அடித்த சீப்பான கமெண்ட் இது. டே இந்தர், உனக்கு என்னப்பா, இப்படி ஒரு அப்பா யாருக்கு கிடைக்கும்? மகனோட மனசறிஞ்சு டேஸ்ட் அறிஞ்சு நடக்கிற டேடி. எங்கள் அப்பனுங்களை பார், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலதிபர்கள்னு இருக்காங்க. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், அங்கே போகாத இங்கே பார்க்காதன்னு சும்மா நொயின்னு காதில் சங்கு ஊதிக்கிட்டே. அடுத்த ஜென்மத்திலையாவது உங்கள் அப்பா அம்மா கூட பூபதிக்கு மகனாக பிறக்கணும். கஞ்சாவும் போதையும் தலைக்கேற பிதற்றி கொண்டிருப்பார்கள். இப்பொழுதும் அப்படித்தான். பார்ட்டியில் கண்ணா பின்னாவென்று ட்ரக் அடித்துவிட்டு பேயாட்டம் போட்டுவிட்டு அங்கேயே உறங்கிவிட்டவர்களை ஹோட்டல் மேனேஜர் சிப்பந்திகளை வைத்து தூக்கி கொண்டு போய் அவரவர் அறைகளில் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தனர். என்ன இருந்தாலும் பெரிய வீட்டு மனிதர்களின் பிள்ளைகள் அல்லவா? வருட தொகையாக நிறைய பணம் வேறு கட்டியிருக்கிறார்களே. இவர்கள் மூலம் எவ்வளவு பார்ட்டிஸ், எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ், எத்தனை ட்ரீட்ஸ். அதனால் அவர்கள் என்ன அட்டூழியம் செய்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என ஹோட்டல் நிர்வாகம் வேலை செய்பவர்களிடம் உத்தரவு போட்டிருக்கிறது. அலுங்காமல் குலுங்காமல் இந்தரை தன் தோளில் தூக்கியவாறே 5வது மாடியில் இருக்கும் அவனுடைய அறைக்கு செல்வதற்காக லிஃப்டில் நுழைந்தான் பவுன்சர் இளைஞன் ஒருவன். ஹோட்டலின் பார்ட்டி நடக்கும் இடங்களில் செக்யூரிட்டி கார்டு இவர்கள்தான். நல்ல ஓங்கு தாங்கான உயரமும் மார்பகலமும் கொண்டவன் அந்த இளைஞன். லிஃப்டை விட்டு வெளிப்பட்டு அரையிருட்டான அந்த 5வது மாடியின் காரிடாரில் நடந்து வந்து கொண்டிருந்தான். தோளில் கனமாக இந்தர். என்னென்னவோ பினாத்தி கொண்டிருந்தான் அவன். அவனது அறை எண்ணை தேடி நடந்து கொண்டிருந்தவனுடைய காதில் திடீரென அந்த சத்தம் கேட்டது. மெல்லிய ஆனால் அழுத்தமான கொலுசுலி. பின்னால் யாரோ நடந்து வருகிறார்கள். நின்றவன் சட்டென திரும்பினான். காரிடார் வெறுமையாயிருந்தது. இரவு நேர வெளிர் மஞ்சள் நிற பல்புகள் இப்போது விட்டு விட்டு மினுக் மினுக்கென எரிய தொடங்கியன. அந்த இடத்தில் திடீரென ஏறிய குளிர் அந்த பவுன்சர் இளைஞன் முகம் சலனமுற்றது. காரிடார் முழுதும் கனமான நிசப்தம். அவன் நடக்கும் ஷூவின் டக் டக் சத்தம் தவிர அவ்வப்போது ஒரு கொலுசொலியும் கேட்கத் துவங்கியது. திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. தூரத்தில் ஏதோ ஒரு புகை போல் மசமசப்பாக ஒரு உருவம் தெரிந்தது. உடல் வியர்க்க துவங்கியது அந்த இளைஞனுக்கு. ஓட்டமும் நடையுமாக இந்தரின் அறை அடைந்து அதன் லாக்கரை விடுவித்தான். நைட் லேம்பை மட்டும் ஆன் செய்துவிட்டு கிட்டத்தட்ட இந்தரை தூக்கி கட்டிலில் பொத்தென போட்டான். கிட்டத்தட்ட இந்தர் உருண்டு விழுந்தான் கட்டிலில். ஃபோம் மெத்தை மேலும் கீழும் பவுன்ஸ் ஆகி இந்தரின் உடலை வாங்கியது. வேக வேகமாக அறை வாசலுக்கு வந்தான் அந்த இளைஞன். கதவை சாத்தும் போதுதான் அவன் கண்களில் அந்த காட்சி தென்பட்டது. அறையின் பால்கனியில் யாரோ ஒரு பெண் நின்றிருந்தாள். சிகப்பு நிற தாவணி அணிந்திருந்தாள். வீசும் காற்றில் அவள் தாவணி முந்தி நீண்ட நாகம் போல் நெளிந்து ஆடிக்கொண்டிருந்தது. தலைமுடி பின்னுக்கு தள்ளி பறந்து கொண்டிருந்தது. ஒரு வினாடி, ஒரே வினாடிதான். லைட்டை ஆன் செய்தான் பவுன்சர் இளைஞன். இப்போது பால்கனியில் யாரும் இல்லை. உள்ளே வந்து ரூமை நன்கு அலசி பார்த்துவிட்டு கட்டிலை பார்த்தான். கை கால்களை ஒரு ஆக்டோபஸ் மாதிரி பரப்பி கொண்டு படுத்திருந்தான் இந்தர்.
ஜிகினா சட்டையும் பர்முடாஸும் அணிந்து கழுத்தில் தங்க செயின் நல்ல தடிமனில் அணிந்திருந்தான். காலில் வெள்ளை நிற கிளாக்ஸ். ஒரு பார்வை அவனை பார்த்துவிட்டு பின் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவன் அறையை லாக் செய்துவிட்டு வெளியே நடந்து போய் லிஃப்டில் நுழைந்தான் பவுன்சர் இளைஞன். கீழ்த்தளத்திற்கு பட்டனை அழுத்திவிட்டு காத்திருந்தான். லிஃப்டின் கதவு மூடப்போகும் சமயம். கடைசி வினாடியில்தான் அவளை பார்த்தான். அதே சிகப்பு நிற தாவணி அசைய காரிடாரில் நடந்து போய்க் கொண்டிருந்தாள் அவள். அத்தியாயம் 18. காலையில் இந்தர் மற்றும் அவனுடைய நண்பர்களின் அறைக்குள் நுழைந்த ஹோட்டல் பணியாளர்கள் அலறி அடித்துக்கொண்டே வெளியே ஓடி வந்தனர். அடுத்த 10வது நிமிடத்தில் வரிசையாக போலீஸ் வாகனங்களும் ஆம்புலன்ஸும் அந்த ஹோட்டல் வாசலை அடைத்து கொண்டு வந்து நின்றன. தபதபவென போலீஸ் அதிகாரிகள் அவற்றிலிருந்து இறங்கி ஹோட்டலை நோக்கி ஓடினர். ஒரு வெளிநாட்டு கார் சர் என்ற வேகத்தோடு வந்து கிரீச்சிட்டு நின்றது ஹோட்டலின் வாசலில். தன்னுடைய பெரிய வெளிநாட்டு காரிலிருந்து அலறி அடித்துக்கொண்டு இறங்கி வெளியே வந்து விழுந்தார் மகுட பூபதி. வெள்ளை ஜிப்பா வேஷ்டி அணிந்திருந்தார். இந்தரின் பெருவாரியான சாயல், பணக்கார திமிர் கொண்ட முகம். காவல் அதிகாரிகள் சிலர் முன்னால் வர அவர்களை நோக்கி கத்தினார். என்னடா என்னடா பண்ணீங்க என் பிள்ளைய? என்னென்னவோ ஃபோனில் சொன்னீங்களே, எவன்டாவன்? எங்கடா என் பிள்ளை? கோபத்தில் வெடித்தவாறே வந்து ஹோட்டல் மேனேஜரின் கோட்டை பிடித்தார். அவன் நடுங்கினான். அதிகாரி தலையிட்டார். சார் ப்ளீஸ் எமோஷனல் ஆகாதீங்க, வாங்க. லிஃப்டில் அழைத்து போய் 5வது மாடியை வந்தடைந்தனர். காரிடார் வாசல் முழுதும் ஒவ்வொரு அறைக்கும் வெளியே ஏகப்பட்ட போலீஸ் நின்றிருந்தது. பதட்டத்திலும் கோபத்திலும் மகுட பூபதியின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்தரின் அறையை அடைந்து கதவை திறந்தார் காவல் அதிகாரி. அறை கதவை திறந்ததுமே பார்த்த காட்சியின் கொடூரம் புரிய துள்ளி போய் பின்னுக்கு விழுந்தார் மகுட பூபதி. ஆவென பெரிதாக அலறினார். ஐயா, மகனே, இந்தர்! அலறியவாறே மயக்கமானார். கட்டிலின் மேலே ஃபேனில் இந்தரின் உடல் மட்டும் தனியாக கயிற்றில் கட்டி தொங்கிக் கொண்டிருந்தது, தலைகீழாக. அவனது இதய பகுதியில் பெரிய ஓட்டை. யாரோ இதயத்தை கிண்டி எடுத்தது போல் அந்த இடமே இரத்த களரியா இருந்தது. கைகள் இரண்டும் பிடுங்கப்பட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீசப்பட்டிருந்தது. அவனுடைய தலை பிடுங்கப்பட்டு அலங்கார சிலையின் கையிலிருந்த ஈட்டியில் நடுநாயகமாக செருகி வைக்கப்பட்டிருந்தது. அறை முழுதும் இரத்தம் சிவப்பு தீட்டல்களாய் பரவி தெரிந்தது. இதே ரீதியில்தான் இந்தரின் அடுத்தடுத்த அறைகளில் தங்கியிருந்த அவனுடைய எல்லா நண்பர்களுக்கும் கதை முடிந்திருந்தது. சிசிடிவி பதிவை உடனடியாக பார்வையிட்டனர் அதிகாரிகள். அதில் ஒரே ஒரு பெண் சிகப்பு நிற தாவணி அணிந்தவள் மட்டும் 5வது மாடியில் நடந்து செல்வது ஒரே ஒரு வினாடி பதிவாகி இருந்தது. பிறகு பதிவுகள் எல்லாம் ஒரே புள்ளிகளாய் தெரிய ஆரம்பித்து முற்றிலும் காட்சி மறைந்து போனது. அதிகாரிகள் குழம்பி போயினர். அத்தியாயம் 19. கொல்லிமலையின் ஜில்லிப்பு அந்த செம்பட்டு கிராமத்தை அன்று அதிகமாக தாக்கியது எனலாம். வழக்கத்திற்கு மாறான குளிர் காரணமாக மல்லையா சற்று அதிகமாகவே மதுவை அருந்தியிருந்தான். பைகளில் அதிக பணம் கடந்த சில நாட்களாக அவனிடத்தில் புழங்கிக் கொண்டிருந்தது. அவனுக்கு இருக்கும் நில கடன்களையும் வீட்டு கடன்களையும் அடைத்தாகியாயிற்று. தான் சொந்த நிலத்திலேயே இனி விவசாயம் பார்த்து கொள்ளலாம். பெரிய ஐயா மகுட பூபதி நிலத்தை இவனுக்கே வழங்கிவிட்டார். எல்லாம் அந்த தாமினியின் கைங்கரியம். அந்த அரியா பிள்ளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தாள் என்றால் இவனுக்கும் சரி, சித்தி பெண் மயிலம்மாவுக்கும் சரி நன்றாக இருந்திருக்கும். என்ன அவசரப்பட்டு போய் சேர்ந்துட்டுது. பெரிய இடத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி எண்ணமிட்டபடி அந்த மலைப்பாதையில் தன் சைக்கிளை மிதித்து கொண்டிருந்தான் மல்லையா. தாமினி இருந்ததும் இவனுக்கு கிடுகிடுவென வந்துவிட்டது. இப்படி பொசுக்கின மாடியிலிருந்து கீழே குதித்து விடுவாள் என அவன் எண்ணவில்லை. மயிலம்மாவுக்கும் அவள் அப்பனுக்கும் என்ன பதில் சொல்வது? அதைவிட அந்த முரட்டு பயல் ராஜவேலு, அவனைத்தான் சமாளிக்க முடியாது. நம்ப மாட்டான். நம்ப வைக்க கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. தெரிந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளிடம் தாமினியின் போட்டோவுடன் வேறு ஒரு ஆளின் போட்டோவை இணைத்து வாங்கி கொண்டு விட்டான். பெண்ணை தேடிக்கொண்டு வந்தவர்களிடம் அதை காண்பித்ததும் கண்ணீருடன் திரும்பிவிட்டார் தாமினியின் தந்தை. ஆனால் ராஜவேலு நம்பவில்லை. குதித்தான். போலீஸுக்கு போறேன் என்றான். அப்படி சென்ற அவன் ஆக்சிடென்ட்டில் சிக்கினான். 1 மாதம் கழித்து இப்போதுதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கே வந்திருக்கிறான். எல்லாம் பெரிய ஐயா உபயம். அவர் எங்கே வேணும்னாலும் இருப்பார். ஆனால் எல்லா இடத்திலும் அவர் இருப்பது போல் காரியம் அவ்வளவு துல்லியமாக நடக்கும். இவனுக்கு தெரிவதற்கு முன்பே அங்கே அவருக்கு தெரிந்துவிட்டிருக்கும். என்னடா அப்படியா சங்கதி என்பார். மல்லையாவுக்கே அது ஆச்சரியம்தான். 1 மாத ஆஸ்பத்திரி வாசம் ராஜவேலுவை அசர செய்துவிட்டது.
அவன் தாமினியை பற்றி நினைக்கவே நேரமில்லாமல் போனது. அந்த பிரச்சனையும் முடிந்தது. ஆனால் அதன் பிறகுதான் பிரச்சனை ஆரம்பமானது. அடிக்கடி அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு தாமினி கண்ணில் பட ஆரம்பித்தாள். மல்லையா, ராமம்மா இருவருக்கும் தாமினி அங்கே இருப்பது போலவே தெரிந்தது. ராமம்மா புலம்பினாள். இந்த புள்ள இங்கனையே இருக்கிற மாதிரி இருக்கு மச்சான். ஓடி போன புள்ள எப்படி இருக்கோ என்னவோ. கூறுகட்டவ, எங்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லப்படாது. அவங்க அப்பங்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கலாம்ல. ஆமா, பையன் எந்த ஊரா? எங்க ஜாகையா? நல்ல பையனா? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நான் இல்லாத இந்த 2 வாரத்தில் அப்படி என்ன காதலோ இந்த பிள்ளைக்கு. அந்த பிருந்தா புள்ள வேற வந்து கேட்குமே, நான் என்ன பதில் சொல்றது என ஒரு பாட்டம் புலம்ப ஆரம்பித்து பின் மல்லையா அதட்டியவுடன் அமைதியாகி விடுவாள். ஆனால் மல்லையா ரொம்பவும் அலண்டு போனான். தோட்டத்தில் அலையும் அவளது ஆவி ரூபமும் நள்ளிரவில் திடீர் திடீரென கேட்கும் அழுக்குரலும் அவனை அலறிவிட்டது. ஒரு நாள் தண்ணீர் குடிக்க சமையல் அறைக்கு வந்தபோது அங்கு யாரோ நின்றிருந்தார்கள். ராமம்மாள் தான் என நினைத்து இவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே லைட்டை போட அங்கே யாருமே இல்லை. சந்தேகத்துடன் லைட்டை ஆஃப் செய்தான். யாரோ நின்றிருந்தார்கள். நடுங்கிக் கொண்டே ஆன் செய்தான். இல்லை. அப்படியே பின்னுக்கு நகர்ந்து சென்றவன் எதன் மீதோ இடித்துக்கொண்டு அலறிக்கொண்டே திரும்பினான். அங்கே ராமம்மாள் தான் நின்றிருந்தாள். அவனையே வெறித்து பார்த்து கொண்டு தலைவிரி கோலமாக. பயத்துடன் நகர்ந்து அறைக்கு வந்தவன் சுத்தமாக மிரண்டு விட்டான். அங்கே ராமம்மா அவள் பாட்டுக்கு நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள். அதன்பின் முடிவு செய்துவிட்டான் மல்லையா. மகுட பூபதியின் கை கால்களில் விழுந்து ஊருக்கே வந்துவிட்டான். பங்களா விவரம் சொன்னதும் அவர் சிரிப்பாலேயே அவனை மிரட்டினார். போடா டேய், உனக்கு முன்னாடியே அந்த வீடு இது மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருக்கு தெரியுமா? போடா போடா, உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஊர்லேயே இருந்து விவசாயம் பண்ணு, வேற வீட்டில் வந்து பண்ணையம் பாரு. ஆனால் உண்மை மட்டும் எந்த காலத்திலையும் வெளியே வரக்கூடாது. வந்தது உன் பொண்ணுக்கும் அதே கதிதான். கர்ஜித்த மகுட பூபதி அத்துடன் அந்த பங்களாவை பூட்டி கூர்காவை காவல் போட்டு விட்டார். தாமினி இருந்த பிறகு அந்த பங்களாவில் மல்லையாவால் தூங்கவே முடியவில்லை. ஊருக்கு வந்த பிறகுதான் தூக்கமே நிம்மதியாக வந்தது எனலாம். யோசனையுடன் சைக்கிளை மிதித்து கொண்டிருந்தான் மல்லையா. வாயில் பீடி ஒன்று புகைந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு பாட்டை விசில் அடித்து கொண்டிருந்தான். நல்ல இருட்டு பரவி இருந்தது. அருகிலிருந்த காட்டு மரங்களில் இருந்து கூட்டுக்குள் அடையும் பறவைகளின் ஒலி சலசலவென கேட்டது. எங்கோ கத்தும் காட்டு மிருகங்களின் சத்தமும் சற்று உயர்த்தி கேட்கும் காற்றின் ஊளை வீச்சுமாக கலந்து ஒலித்து கொண்டிருந்தது. காட்டுப்பாதையிலிருந்து ஒரு சரிவு சரையலென இறங்கியது. சைக்கிளை அதில் இறக்கினான். அங்கிருந்து மீண்டும் மேடேறி 3 கிலோமீட்டர் தூரம் போனால் அவனுடைய ஊர் வரும். தாமினியின் ஊர் செம்பட்டு கிராமம். அது அடுத்த பிரிவு. சைக்கிளின் ஹேண்டில் பாரில் ஒரு துணிப்பை தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்குள் நல்ல கொழுத்த 3 நண்டுகள் பிளாஸ்டிக் பைக்குள் நீருடன் சேர்த்து கட்டி வைக்கப்பட்டிருந்தன. கீழே சந்தைக்கு வந்திருந்த நண்டை பேரம் பேசி வாங்கி வந்திருந்தான் மல்லையா. ராமம்மா அதை அவ்வளவு அருமையாக மசால் செய்வாள். நாட்டு சாராயத்திற்கு இணையாக தொட்டுக்கொண்டால் உடம்பில் அவ்வளவு பலம் ஏறும். அவனுடைய இந்த 45 வயதிற்கு உடல் கிண்ணென்று இருக்க காரணம் இந்த மாதிரி ஏதாவது உண்பதுதான். நண்டை நினைத்தவாறே சைக்கிளை மிதித்து கொண்டிருந்த மல்லையாவுக்கு திடீரென அந்த வித்தியாசம் முறைத்தது. பின் கேரியர் கனமாக இருந்தது. மேட்டில் ஏற சிரமப்பட்டான். சைக்கிளை ஓரிடத்தில் நிறுத்தி திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் சைக்கிளை மிதித்தான். 2 எட்டு மிதித்திருப்பான். மீண்டும் கனம் கூடியது. பின்னால் யாரோ ஒருவர் கனமாக ஏறி உட்கார்ந்திருப்பது போல வெயிட்டாக இருந்தது. என்னடா இது? அப்படியே வண்டியை நிறுத்தி திரும்பினான். யாரும் உட்கார்ந்திருப்பது போல் தெரியவில்லை. யாராவது வேணும்னு சைக்கிளை பிடிச்சி இழுக்கிறாங்களா? டேய், யாராது? மல்லையா சைக்கிளை பிடிச்சு நிறுத்துற தைரியம் யாருக்கு இருக்கு? கத்தினான். மீண்டும் மிதிக்க ஆரம்பித்தான். இப்போது எளிதாக இருந்தது. மேலே கரடு முரடான பாதையில் ஏறியவன் பின்னே ஏதோ உறுத்தியது. அவன் தோளில் எதுவோ ஒன்று பதிந்த மாதிரி, யாரோ அழுத்திய மாதிரி. சட்டென திரும்பினான். எதிரே மிக கிட்டக்க தாமினியின் வெளுத்த முகம். சைக்கிளை போட்டுவிட்டு அலறி கீழே விழுந்தான். ஹா ஹாவென கத்தினான். அந்த முகத்தை காணவில்லை. சுற்றுமுற்றும் பயப்பார்வை பார்த்தான். இருட்டு மடமடவென கவிழ்ந்து கொண்டிருந்தது. செம்போத்துகளின் சத்தமும் ஆந்தையின் அலறலும் அவனுக்கு பயப்பிராந்தியை உண்டு பண்ணியது. இதயம் படபடவென துடித்தது. சற்று முன் குடித்த சாராயம் போதை காணாமல் போயிருந்தது. மெதுவாக எழுந்தான். கீழே விழுந்திருந்த சைக்கிளை எடுத்தான். அதை எடுத்துக்கொண்டே 2 எட்டு நடந்திருப்பான். பின்னால் அந்த குரல் கேட்டது.
மல்லையா? பெண் குரல். தட்டென நின்றான். காது மடலில் வியர்வை பூத்து வழிந்தது. அந்த குரல். மெதுவாக முகத்தை திருப்பினான். மல்லையா? பிருந்தா நின்றிருந்தாள். தாமினி விரும்பி கேட்டிருந்த சிகப்பு பட்டு தாவணியை அணிந்திருந்தாள். நீண்ட தலைமுடி, ஜொலிக்கும் கண்கள், முகம் மட்டும் லைட் வெளிச்சம் பட்டது போல் பிரகாசமாய் தெரிந்தது. கடைவாயோரம் 2 பற்கள் நீட்டி கொண்டிருந்தது. பீதி அள்ளி கொண்டு போனது மல்லையாவுக்கு. நீ நீ வார்த்தைகள் தந்து அடித்தது. நீ எப்படிங்க? பிருந்தா எதுவும் பேசாமல் அவனை நோக்கி மெல்ல மெல்ல முன்னேறினாள். பிருந்தா வித்தியாசமாய் தெரிந்தாள். அவள் நெருங்க நெருங்க இவன் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு பின்னுக்கு நகர்ந்தான். ஏனோ அவளை பார்த்ததும் பயம் நெஞ்சை அடித்தது அவனுக்கு. கீழே சைக்கிள் விழுந்த வேகத்தில் ஹேண்டில் பாரில் மாட்டியிருந்த துணிப்பையிலிருந்து நண்டுகள் வைத்திருந்த பிளாஸ்டிக் கவர் தெரித்து விழுந்தது. நண்டுகள் எல்லாம் விடுதலை பெற்ற உணர்வில் சந்தோஷமாக வெளியே வந்தன. வந்தவை விவரிக்க முடியாத விதத்தில் உருவத்தில் பெரியதாக மாறின. ஒவ்வொன்றும் மினி சைஸ் பந்து போல் மாறியது. பிருந்தாவையே பார்த்தபடி பயத்துடன் நகர்ந்து கொண்டிருந்த மல்லையாவின் காலில் ஓர் நண்டு ஏறியது. அவன் கணுக்காலை நறுக்கென கடித்தது. காலை பிடித்தவாறே அலறினான் மல்லையா. தடால் என கீழே விழுந்தான். இன்னொரு நண்டு அவன் நடு நெஞ்சில் விறுவிறுவென ஏறியது. தன் கூர்மையான கொடுக்குகளால் இதய மையப்பகுதியை மண் தோண்டுவது போல் சரக் சரக் என கீறி தோண்ட ஆரம்பித்தது. ரத்தம் நாலாபுறமும் தெரித்தது. மல்லையா படுபயங்கரமாக அலறினான். அவனால் அசையக்கூட முடியவில்லை. இன்னொரு நண்டு அவன் கழுத்தில் ஏறியது. ஜுகுலார் வெயின் இருக்கும் இரத்த குழாய் பகுதியை மிகச் சரியாக குறிவைத்து நறுக்கென கடித்து துண்டாக்கியது. அந்த கொல்லிமலை வனாந்திரத்தில் மல்லையாவின் அமானுஷ்யமான அலறல் சத்தம் படுபயங்கரமாக கேட்டுவிட்டு அடங்கி போனது. பிருந்தா பார்த்தாள், பார்த்தாள், பார்த்து கொண்டே நின்றாள். மல்லையாவின் உடலை கொத்துக்கறியாக்கிவிட்டு நண்டுகள் உற்சாகமாக இறங்கி கிடுகிடுவென ஊர்ந்து மறைந்து போயின. பார்த்து கொண்டிருந்த பிருந்தாவின் முகம் இப்பொழுது தாமினியின் முகமாக மாறியது. சற்று நேரத்திற்கெல்லாம் சுருள் சுருளான வெண்ணிற புகை மட்டுமே அந்த இடத்தில் தெரிந்தது. பிருந்தா மறைந்து போயிருந்தாள். அத்தியாயம் 20. மாலை 6:30. இருள் நேரம். திம்பம் மலைப்பாதையில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கிய பாதையில் இறங்கிக் கொண்டிருந்தது மகுட பூபதியின் ஃபாரின் கார். ஆஸ்தான டிரைவர் காரை செலுத்திக் கொண்டிருந்தான். பின் சீட்டில் மகுட பூபதி, முகத்தில் சோகம், கையில் மதுக்கோப்பை. அருகில் அவருடைய பெண் பிஏ ரத்தி பட்நாயக் அமர்ந்திருந்தாள். 30 வயது, வடநாட்டு ஹீமா குரேஷி சாயல். உயர்தரமான கிரேப் சில்க் கட்டியிருந்தாள். கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அணிந்திருந்தாள். கண்களில் 90% கவர்ச்சி ஊறல். இன்னும் திருமணம் ஆகவில்லை. மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம், தனி குவார்ட்டர்ஸ், தனி கார், வேலைக்காரர்கள், டிஏ அலவன்ஸ், போனஸ், இன்சென்டிவ் என மகுட பூபதி கொடுப்பதற்கு அவருக்கு எல்லாவற்றிலும் நம்பகமாக இருக்கும் உதவியாளினி. இந்தரின் கொடூர மரணம் அவளுக்கு மிக பெரும் அதிர்ச்சி. தகப்பன் மகன் இருவரின் தேவைகளை பட்டியலிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவது அவளுடைய முக்கியமான வேலை. சொல்லப்போனால் இந்தரின் லௌகிக ஆசைகளை அச்சரம் பிசகாமல் பூர்த்தி செய்ய ஆவண செய்வதே இந்த ரத்தி தான். மற்ற உதவியாளர்களை விட மகுட பூபதி இவளைத்தான் அதிகமாக நம்பினார். அதற்கு தக்க மாதிரி இவள் நடந்து கொண்டாள் எனலாம். அவளுடைய மடியில் படுத்துக்கொண்டு வாய் விட்டு கதறி கொண்டிருந்தார் மகுட பூபதி. ரத்தி, என் மகன், என் வாரிசு இந்திரபூபதி, ஐயோ, என்னை அப்படியே உரிச்சு வச்சிருப்பானே, இவ்வளவு குரூவலா, ஓ நோ, தலை தலையாய் அடித்து கொண்டிருந்தார். அவரை பொறுத்தவரை வெளியே அனைவர் முன்னாடி துக்கத்தை வெளியிடுவது, கண்ணீர் விடுவது எல்லாம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஒரு ஆண்மகன் எந்த சூழ்நிலையிலும் அழக்கூடாது என்னும் கேட்டகரி. அதனால் தான் ஓடிக்கொண்டிருக்கும் காரினுள் தன் உதவியாளினியிடம் கதறி கொண்டிருந்தார். அவரை தேற்றிக் கொண்டிருந்தாள் ரத்தி. அதுவும் தன் சம்பளத்துக்கான வேலை என கருதியவாறே. சாப், சிந்தா மத்கரோ சாப், நம்ம தம்பி இறந்தது துக்கம்தான், ஈடு செய்ய முடியாத இழப்புதான். என்ன செய்வது? போலீஸ் கூடிய சீக்கிரம் கொலையாளியை பிடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அவள் சொல்லவே அவளுடைய செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து பார்த்தார். அசிஸ்டன்ட் கமிஷனர். பாஸ், ஏசி லைனில் இருக்கார், எடுக்கட்டுமா? அவள் கேட்க அவர் அவள் மடியிலிருந்து விருட்டனை எழுந்தார். எடுத்து பேசு. அவர் குரல் இப்போது பழைய நிலைமைக்கு திரும்பியிருந்தது. ஃபோனை ஆன் செய்தால் ரத்தி. ஹலோ, சொல்லுங்க ஏசி சார், தம்பி கொலை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எஸ் மேடம், அது சொல்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டேன்.
அவருடைய பையன் மற்றும் மற்ற 4 பேரையும் கொன்னது ஒரு பொண்ணுன்னு தெரிய வந்திருக்கு. ரத்தி பட்நாயக்கின் புருவம் நெளிந்தது. என்ன, கொலையாளி ஒரு பெண்ணா? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் ஏசி சார்? சர்வ சக்தி படைத்த த மில்லினியர் மிஸ்டர் மகுட பூபதி ராஜாவின் ஒரே மகனை ஒரு பெண் சர்வ சாதாரணமாக கொண்டிருக்கிறாள் என்கிறீர்களா? அவள் கேள்வியில் உஷ்ணம். மறுமுனையில் ஏசி தீர்மானமாய் பேசினார். ஊகம்தான். அந்த பெண்ணை அந்த ஹோட்டலின் பவுன்சர் இளைஞன் ஒருவன் பார்த்துள்ளான். இந்தரை அவருடைய அறையில் விடப்போகும்போது ஒரு பெண் பின்தொடர்ந்து வந்திருக்கிறாள். இந்த மாதிரி பெண்கள் நள்ளிரவில் அவரை பார்க்க வருவது வழக்கம் என்பதால் அவன் அவளை பார்த்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த பெண் நம் பாரம்பரிய உடையான தாவணியில் இருந்துள்ளாள். சிகப்பு தாவணி, பட்டு சாம்பல் நிற பிளவுஸ் பாவாடை, நீல முடியை ஃப்ரீ ஹேராக விட்டிருந்தாளாம். முகம் சரியாக அடையாளம் தெரியவில்லை என்கிறான். இதற்குள் போனை அவளிடமிருந்து வெடுக்கென வாங்கிய மகுட பூபதி கத்தினார். யோ ஏசிபி, உனக்கு இன்னும் எவ்வளவு பணம் வேணும்? லட்சக்கணக்கிலையா, கோடிக்கணக்கிலையா? சொல்லு, நான் தரேன். ஆனா என் பையனை கொன்னவன என அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஏசி இடைமறித்தார். சார், அதில் தான் ஒரு திருத்தம். அது ஆண் அல்ல என்று நினைக்கிறோம். பின்ன அது ஒரு பெண்ணாக இருக்கலாம். இப்படி அவர் சொன்னதும் இவருடைய முகம் கோபத்தில் சிவக்க கத்தினார் மகுட பூபதி. என்ன சொன்ன? டேய் டிரைவர், காரை நிறுத்துடா! கிட்டத்தட்ட அலறினார். டிரைவர் அவர் கத்தியதில் பயந்து காரை சடன் பிரேக்கிட்டு நிறுத்தினான். டயர்கள் கிரீச்சிட கார் அந்த 12வது ஹேர்பின் பெண்டில் நின்றது. போனில் கத்தியபடியே கார் கதவை திறந்து கீழே இறங்கினார் மகுட பூபதி. இருட்டு வந்து ஆட்கொண்டிருந்தது அந்த மலைப்பாதையில். 6 மணிக்கு மேல் அந்த பாதையில் வாகன போக்குவரத்து இருக்காது. காட்டு யானைகள், காட்டெருமை, புலி, வனவிலங்குகள் ரோட்டை கிராஸ் செய்து போகும் ஆபத்தான பகுதி அது. குளிர்காற்றில் மரங்கள், மூலிகைகளின் பச்சை வாசனை. எங்கேயோ ஒரு ஊனாய் ஊளையிடும் சத்தம், வெகு தொலைவில் ஒரு புலி உருமும் சத்தம், காட்டு யானைகளின் பிளிரல் வேறு. அதையெல்லாம் கவனிக்காமல் பொருட்படுத்தாமல் ஏசியிடம் போனில் இறைந்து கொண்டிருந்தார் மகுட பூபதி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். சார், அந்த பொண்ணு தான் கொன்னாளான்னு தெரியாது. எவிடன்ஸ் இல்லை, ஆனால் ஸ்பாட்டில் இருந்திருக்கா. இருக்கட்டும் யா, என் பையன் வீக்னஸ் தெரிஞ்சு பொம்பளையை முன்னால் விட்டு எவனோ பின்னாடி வந்து வெட்டியிருக்கணும். அவளை பிடிச்சா அந்த கொலைகார நாயை பிடிக்கலாம். இவர் காரின் முன் நின்று போனில் இறைந்து கொண்டிருப்பதை காருக்குள் உட்கார்ந்தவாறே பார்த்து கொண்டிருந்தார்கள் ரத்தியும் டிரைவரும். பார்த்து கொண்டிருந்த ரத்தியின் முகம் சிறிது சிறிதாக மாறியது. சுற்றுப்புறத்தை மறந்து கத்திக்கொண்டிருந்த மகுட பூபதியின் பின்னால் யாரோ வந்து நின்று கொண்டிருந்தார்கள். நீண்டு விரிந்த கூந்தல், நெளி நெளியாய் காற்றில் பறக்கும் சிவப்பு தாவணி முந்தி, பட்டு பாவாடை, கண்களில் அதீத ஜொலிப்பு. ரத்திக்கு சட்டென புரிந்து போனது. இது ஏசி சொன்ன அதே பெண் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாளா? ஏதோ ஒன்று உரைக்க கார் கதவை திறக்க முயன்றாள் ரத்தி. முடியவில்லை. கதவு லாக் ஆகி கொண்டது. டிரைவர், காரை ஓப்பன் பண்ணு கத்தினாள். டிரைவர் முயன்றான். முடியல மேடம், எங்கேயோ ஸ்ட்ரக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் பதறினாள் ரத்தி. சாப் சாப், பின்னாடி பாருங்க காரில் இருந்தவாறே கத்தினாள். ஆனால் எதையும் கவனிக்காமல் போனில் பேசி முடித்து அதை கட் செய்துவிட்டு திரும்பிய மகுட பூபதி விழுக்கென அதிர்ந்தார். எதிரில் நெருப்பில் வார்த்து எடுத்தது போல் சிவந்த முகத்துடன் சிகப்பு தாவணி பாவடையில் பிருந்தா அமானுஷ்யமாக நின்றிருந்தாள். ஏய், யார் நீ? இங்க நடுரோட்ல என் பின்னாடி நின்னுக்கிட்டு? அவர் உரக்க சொல்லிக்கொண்டே காரை பார்த்தார். காரினுள் ரத்தியும் டிரைவரும் ஏதோ கத்துவதும் காரை திறக்க முயல்வதுமாக தெரிந்தது. ஏதோ ஒன்று உரைக்க பதட்டத்துடன் காரின் அருகே ஓடியவர் வெளியிலிருந்து கார் கதவை திறக்க முயன்றார். முடியவில்லை. பலங்கொண்ட மட்டும் முயன்றார். பலனில்லை. உருவாகி இருந்த திகிலுடன் திரும்பி ரௌத்ராகாரமாக நின்றிருந்த பிருந்தாவை பார்த்தார். ஏசி போனில் சொன்னது நினைவுக்கு வந்தது. பெண், சிகப்பு தாவணி. ஆனால் யார் இவள்? முன்பின் பார்த்ததில்லையே. இப்படி அவர் நினைத்து கொண்டிருக்கும் போதே பிருந்தா தாமினியாக மாறினாள். கருத்த நிறம், குழி விழுந்த கண்கள், சாம்பல் நிற உதடு, முகமெல்லாம் உடைந்து ரத்தம் வழிய தாமினி நின்றிருப்பதை பார்த்ததுமே புரிந்துவிட்டது. அது தாமினி, மல்லையா போட்டோவில் காட்டிய பெண். ராசிபுரம் பங்களாவில் தற்கொலை செய்து கொண்டவள். உடல் வெடவெடவென நடுங்கியது அந்த மிராசுதாருக்கு. ரத்தையும் டிரைவரும் தங்கள் கண்களை தாங்களே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். தாமினி அவரை நோக்கி அடிமேல் அடி வைத்து நகர்ந்து வந்து கொண்டிருந்தாள். பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த மகுட பூபதி காரை விட்டு மெதுவாக மெதுவாக நகர்ந்து பின் திடீரென திரும்பி ஓட ஆரம்பித்தார். ஹேர்பின்களை கடந்து அடுத்த வளைவில் காட்டு சரிவில் மடமடவென குறுக்காக இறங்கினார். ஓரிடத்தில் நின்று மூச்சு வாங்கினார்.
திடீரென சிரிப்பு குரல் காதோரம் கேட்க தூக்கி வாரி போட்டுக்கொண்டு திரும்பினார். வெகு அருகில் தாமினி நீல நிற வெளிச்சத்தோடு பிரகாசமாய் நின்று சிரித்து கொண்டிருந்தாள். விழுந்து எழுந்து மீண்டும் ஓடினார். துடிக்கிற நெஞ்சை அழுந்தி பிடித்தவாறே மறுபடியும் அவர் முன்னே தோன்றி பயங்கரமாக சிரித்தாள் அவள். ஒரு கட்டத்தில் ஓட முடியாமல் கால்கள் துவண்டு போய் மலைச்சரிவில் அப்படியே துவண்டு முழங்காலிட்டு உட்கார்ந்தார் மகுடபூபதி. தாமினியும் பிருந்தாவுமாக மாறி மாறி சிரித்தபடியே அவர் முன் தோன்றினார்கள். கையெடுத்து கும்பிட்டார். என்ன விட்டுடு. ரத்தம் வழிகிற கண்களோடு அவரை முறைத்தவாறே நெருங்கினாள் தாமினி. காட்டுக்குள் ஒரு பக்கத்தை தாமினி திரும்பி பார்க்க காத்து கொண்டிருந்த மாதிரி ஒரு பெரிய கருஞ்சிறுத்தை ஒன்று பாய்ந்து வந்து அவள் அருகே நின்றது. அதை பார்த்து இமைக்க மறந்தவராய் ஆனார் மகுடபூபதி. திறந்தவாய் திறந்தவாறே நின்று கொண்டது. உருமலுடன் தாமினியின் அருகே நின்று கொண்டிருந்தது அது. தாமினி அதை நோக்கி திரும்பி ஒற்றை வார்த்தையில் என்றாள். அவ்வளவுதான். அடுத்த வினாடியே படுபயங்கரமான உருமலோடு கீழே விழுந்து கிடந்த மகுடபூபதியின் மீது ஒரே பாய்ச்சலாக தாவியது அவ்வளவு பெரிய சிறுத்தை. மரண தருவாயில் கர்ண கடூரமாக மகுடபூபதி அலறிய அலறல் காருக்குள் தவிப்பாய் உட்கார்ந்திருந்த ரத்தி மற்றும் டிரைவரின் காதுகளில் ஸ்பஷ்டமாக கேட்டு அவர்களை ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. அத்தியாயம் 21. கொல்லிமலை கிராமத்தின் சரிவில் அமைந்திருந்த ஓர் தகர கொட்டகை வீடு. முன்னால் தகரம், பின்னால் குடிசை வையப்பட்டிருந்தது. மதியம் 2 நெருங்கிக் கொண்டிருந்த வேளை. ஊதாங்குழலால் ஊதியபடி விறகு அடுப்பை எரிய விட்டு கொண்டிருந்தாள் மயிலம்மாள், தாமினியின் சித்திக்காரி. வீடே ஒரே புகை மயம். சே, கருமம் பிடிச்ச விறகு. இப்படியா ஈர விறக கொண்டு வந்து போடுவாங்க? இந்த மனுஷனுக்கு வயசானதும் சரி, புத்தி மாறி போறதும் சரி. இந்த ஆளுக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சொகத்தை கண்டேன், இந்த குச்சி விட்டையும் விறகு அடுப்பையும் தவிர. அவள் புலம்புவதை கேட்டவாறே வீட்டினுள் குனிந்து நுழைந்தார் பூவேசம், தாமினியின் தந்தை. 55 வயதுக்கு ரொம்ப வயதானது போல் காணப்பட்டார். மகள் இப்படி செய்துவிட்டாளே என்ற கவலை வேறு. உங்க அப்பா வீட்டில் இது கூட இல்லையேடி? ஏன் வீடே இல்லையே? ரோட்டோரத்தில் தானே கல்லை மூட்டி வச்சு பொங்கி தின்னீங்க? அவர் விடைப்பாக கேட்டதும் கோபம் பொத்து கொண்டு வந்தது மயிலம்மாவுக்கு. ஆமா, அப்படி பொங்கி திங்கிறவளை தானே 2ஆம் தரமா கட்டி கூட்டியாந்தீங்க. யாரும் கேட்க நாதி இல்லைன்னு அவள் மூக்கை சிந்தினாள். அதே நேரம் ஒரு ஆள் ஓடி வந்து வாசல் நின்றவாறே உரக்க கூப்பிட்டான். மயிலாக்கா, மயிலாக்கா! இவள் எட்டி பார்த்து கத்தினாள். லேய், யார்லே அது எம்பேரை சொல்லி கூப்பிடுறது? பூவேசம் குனிந்து பார்த்துவிட்டு, எல்லாம் உன் உரம்புற பையன்தான், அவன்தான் வந்திருக்கான். சாமா. என்னடா சாமா, என்ன சங்கதி? ஏன் இவ்வளவு பதட்டமாக வந்திருக்க? மயிலம்மா எழுந்து வாசலுக்கு வந்து நின்று கட்டினாள். பின்னாடியே பூவேசம். அக்கா அலறினான். என்னடா, ஏன் கரையிற? ஐயோ அக்கா, நம்ம மல்லையா அண்ணன் போயிட்டாருக்கா. இருவரும் அதிர்ந்தனர். போயிட்டாரா? என்னடா சொல்ற? ஆமாங்க்கா, காட்டுப்பாதையில் அவர் சடலம் கிடக்குதான். இப்போத்தான் கீழே இருந்து மேலே வந்த ஆளுங்க வழியில் பார்த்துட்டு ஊருக்குள்ளே வந்து தகவல் சொல்லிட்டு போனாங்க. ஃபாரஸ்ட் ஆளுங்களும் போலீஸும் வந்திருக்குது. உடம்பே ரத்த கலரியாக இருக்கான். புலி வந்து அடிச்சிருச்சுங்கிறாங்களாம். நம்ம ஊரில் இப்போ ஏதுடா புலி? இங்கே கிடையாதே. காட்டெருமையும் மானுமாத்தானே இருக்குது. ஒருவேளை கரடி இரடி அடிச்சிருச்சோ? பூவேசம் சொல்ல, ஐயோ அண்ணே என கத்தியபடியே சேலையை தூக்கி சொருகி கொண்டு மேட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் மயிலம்மா. பின்னாடியே பூவேசம் ஓடினார். உள் நோக்கி குரல் கொடுத்து கொண்டே, டே பசங்களா, கதவை சாத்திக்குங்கடா, அப்பாவும் அம்மாவுதோ வந்துடுறோம் சொல்லிவிட்டு கத்திக்கொண்டே ஓடும் மயிலம்மாளின் பின்னாலே ஓடினார். 9, 10 வயதுமாக இருந்த அந்த பையன்கள் எழுதி படித்து கொண்டிருந்த நோட்டு புத்தகங்களை மூடி வைத்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு, இப்போ என்னடா பண்ணுறது? பசிக்குதே. நம்ம தாமினியக்காரன் தான் எதனா பலகாரம் பண்ணி தரும், ருசியாக இருக்கும். அம்மா கஞ்சியும் குழம்பும் கிழங்குமாத்தான் தருது. ஒருவன் சலித்து கொண்டான். ஆமாண்ணா, நம்ம தாமினியக்காவை எங்கே காணோம்? ஊருக்கே வரதில்லையே. அப்பாரை கேட்டால் திட்டுதாரு, அவளை பற்றி பேசாதங்காரு. அம்மாவை கேட்டால் அந்த போக்கத்தவளை பற்றி என்ன பேச்சுங்கிறாங்க. வாழ தெரியாதவ அப்படி இப்படின்னு ஏசுகிறாங்க. எனக்கும் ஒன்றுமே புரியலை. அந்த ராசவேலு மாமாவும் வருவார், அவரும் இப்பம்லாம் இந்த பக்கம் வாரதே இல்லை வேற. அந்த 2 சிறுவன்களும் தங்களுக்கு தெரிந்ததை பேசி கொண்டிருக்கும் பொழுது வாசல் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஆறு, ஒரு பையன் குரல் கொடுத்தான். பதில் இல்லை. கதவை மெதுவாக திறந்தான். மறுவினாடி சந்தோஷத்தில் கத்தினான். டோய், நம்ம தாமினி அக்காடா! இன்னொரு சிறுவனும் ஓடி வந்து பார்த்து சந்தோஷித்தான். ஆம், அதே சிகப்பு பாவாடை தாவணியில் தாமினி நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 22.
எல்லா காரியங்களும் முடிந்து வீட்டிற்கு வர இரவு 9:30 தாண்டிவிட்டது. வெளியே நின்று தலைக்கு தண்ணீரை ஊற்றி முழுகிவிட்டு துணியை மாற்றிவிட்டு உள்ளே வந்தாள் மயிலம்மா. குளிர் நடுக்கியது. பையன்கள் இருவரும் தூங்கிவிட்டிருந்தனர். வீடு முழுவதும் ஒரே சமையல் வாசம். மூக்கை உறிஞ்சியபடியே வந்தார் பூவேசம். என்னாடி கறிக்குழம்பு வாசம் அடிக்குது? மதியானமே கறிக்கஞ்சி வச்சுட்டு வந்துட்டியா? அவர் கேட்க, நான் இருந்த இருப்புக்கு கறிக்கஞ்சி தான் கேடு. என்னமோ ஆடு வாங்கி வளர்த்து கறி வெட்டுறாப்புல. கேள்வியை பாரு. அவள் நொடிக்கவும் சட்டென அடங்கிவிட்டார் பூவேசம். பழகி போய்விட்ட ஒன்று. ஒரு கூடத்தை 2ஆக தடுத்து சமையலறையாக வைத்திருந்தார்கள். உள்ளே சென்று பார்த்தாள். அடுப்பில் சுட சுட சாதமும் இன்னொரு சட்டியில் சூடான கறிக்குழம்பும் தயாராக இருந்தன. குழம்பினாள். என்ன அது அதிசயமாயிருக்கு. யார் வந்து கறிசோறு ஆக்குனது? மனதுக்குள் நினைத்தவாறே மகன்களை எழுப்பினாள். லேய், எழுந்துறீங்கடா. ஆறுடா வந்தது வீட்டுக்கு? சோறாக்கி வச்சிருக்கு. தூக்க கலக்கத்தில் ஒரு பையன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு மயிலம்மா மிரண்டாள். பூவேசம் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார். தாமினி அக்கா தான் வந்திருக்கு. எங்களுக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்து தந்துச்சு. சோறாக்கி வச்சுட்டு ராஜவேலு மாமாவை பார்க்க போறேன்ட்டு போச்சு. இப்போ வந்துடும். யாரை கேட்டு அந்த ஓடுகாலி வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சிருக்கா? என்ன தின்னக்கம் இருந்தா? கழுத்து அறுத்துட்டு இப்போ எதுக்காக என் வீட்டுக்கு வருவா? வரட்டும். அவள் மட்டும்தான் வந்தாளா, இல்லை என் பொண்ணை இழுத்துக்கிட்டு உடனே அந்த ஓடுகாலி பையலும் வந்தானா? அவர் உக்கிரத்துடன் கேட்க பையன்கள் குழப்பமுடன் அவரை பார்த்துவிட்டு, அக்கா மட்டும்தான் வந்திருக்கு, கூட யாருமெல்லாம் வரல, ஏன்னா அவளுக்கு பரிந்து பேசிவிட்டு படுத்து விட்டனர். வரட்டும் ஓடுகாலி என அறிவாளை கூர்த்திட்டியவாறே திண்ணையிலேயே உட்கார்ந்து விட்டார் பூவேசம். உள்ளே ஹாலில் பேச்சு மூச்சற்ற நிலையில் நின்று கொண்டிருந்தாள் மயிலம்மா. அவளுக்கு உடல் ஏனோ நடுங்கியது. தாமினி அக்கா வந்திருக்கு, தாமினி அக்கா வந்திருக்கு. மீண்டும் மீண்டும் அந்த சொல் அவள் காதுகளில் எதிரொலித்தது. செத்தவள் எப்படி உயிரோடு வர முடியும்? அதுதான் மல்லையா சொல்லிவிட்டானே, அவள் தற்கொலை செய்து கொண்டதாக. அவளுடைய உடலை அங்கேயே தோட்டத்தில் மண்மூடி புதைத்து விட்டதாக. பெரியய்யா பணம் தந்தார் என கை நிறைய காசும் கூட தந்து விட்டு போனானே. பரனில் பழைய துணி மூட்டையில் அல்லவா அவ்வளவு பணமும் இருக்கிறது. அப்படி இருக்க மரணித்தவள் எப்படி உயிரோடு வர முடியும்? எப்படி சோறு பொங்க முடியும்? அவள் குழம்பி போனாள். அப்போதுதான் போன வாரம் பார்த்தபோது மல்லையா சொன்னது நினைவுக்கு வந்தது. உன் பொண்ணு நிம்மதியா தூங்க விட மாட்றா மயிலா. ராத்திரியானா தலைமாட்டில் வந்து உக்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா. ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு பொழப்பம் வேற. சாந்தி இல்லாமல் அலையுதான்னு நினைக்கேன். ஐயா கிட்ட சொன்னால் போடா பயலேன்னு விரட்டுறாரு. அதான் ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டு இங்கே நம்ம நிலத்துல விவசாயம் பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன். இப்போ தான் நிம்மதியாக தூங்குறேன். அவன் அப்படி சொன்னது அப்போது ஒன்றும் பெரிதாக அவளை பாதிக்கவில்லை. அப்படியே ஆவி கீவி என இருந்தாலும் அது அந்த பங்களாவைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் என்ற நினைப்பு வேறு. ஆனால் இப்பொழுது நடப்பதையெல்லாம் பார்த்தால், மல்லையா சாவுக்கு சென்றபோதுதான் ராமம்மா அழுது அரற்றியபடி சொன்னது நினைவுக்கு வந்தது. என்ன சாபமோ தெரியல, அந்த பங்களாவில் இருந்த ஆளுங்கெல்லாம் செத்துக்கிட்டே வாராங்கன்னு காலையில் தான் பேசிக்கிட்டோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே. இவள் மெல்ல அடுத்தவளிடம் விசாரித்தாள். ஆமாண்டி மயிலா, சின்ன எசமா அவர் சிநேகிதக்காரங்க 5-6 பேர் கொடூரமாக ஹோட்டலில் செத்து போயிருக்காங்கல்ல. ஏதோ மோகினி தான் வந்து அடிச்சு போட்டதுன்னு பேசிக்கிறாங்க. நல்ல சேப்பு கலர் புடவையில் ஒரு பொண்ணை எல்லாரும் பார்த்துருக்காங்களாம். பார்க்கவே மறைஞ்சு போயிட்டு தான். அதே மாதிரி பெரிய எசமானரையும் அந்த பொண்ணுதான் துரத்திக்கிட்டு போய் புளியை விட்டு கடிக்கி விட்டு கொண்டுட்டதா கூட இருந்து பார்த்த பொண்ணும் டிரைவரும் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ பார்த்தா மல்லையா இப்படி பயங்கரமாக செத்து கிடக்கா. ராமம்மாவும் என்னென்னவோ சொல்லி வேற புலம்புறா. பெண் பாவம் விடாதுன்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த வேலைக்கார பெண் சொன்னது அசந்தர்ப்பமாய் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அது நினைக்கவே மயிலம்மாவுக்கு உடல் நடுங்கியது. அதே நேரம் வாசல் புறம் நிழல் ஆடியது. பயத்துடன் திரும்பினாள். ராஜவேலு வந்து நின்று கொண்டிருந்தான். கனமான ஸ்வெட்டர் உடுத்தி இருந்தான். முகத்தில் சோகம் குடிக்கொண்டிருந்தது. தாடியுடன் இருந்தான். அரிவாளுடன் பூவேசம் உட்கார்ந்திருப்பதை ஒரு கேள்வியுடன் பார்த்தான். என்ன மாமா, கையில் அரிவாளோட உட்கார்ந்துருக்க? எல்லாம் அந்த கழுதை வரட்டும்னு தான். கழுதையா? யார் அது? அவன் குழப்பத்துடன் கேட்க, அவதான் அந்த ஓடுகாலி. எவங்கூடைய போறேன்னு போனாலே அவதான் பிறந்த வீட்டுக்கு சீரட வந்திருக்காளாம். பயலுவ சொன்னானுங்க, அதான் சீர் கொடுத்துடலாம்னு உக்காந்துருக்கேன். யாரு? தாமினி வந்திருக்காளா? ராஜவேலு பதட்டத்துடன் கேட்டான். முகத்தில் சந்தோஷ கீற்று தோன்றியது. எப்படி இருக்கிறா மாமா, நீங்க பார்த்தீங்களா? அவன் ஆர்வமுடன் கேட்க அவர் ராஜவேலுவை முறைத்தார். ஏன் ராஜு,
அவள் என்ன ஏமாத்தினது பெருசு இல்லை, உன்னைய ஏமாத்தினது தான் என்னால் தாங்கிக்க முடியல. அவளுக்காக நீ மருகிக்கிட்டு இருக்க. எல்லாம் என்ன சொல்லணும், வீடு கடன்னு இவ சொன்னதை நம்பி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வேலைக்கு போக சொன்னேன்ல, அதுக்கு தண்டனைதே. அப்பமே அவளுக்கு உன் கூட கல்யாணத்தை முடிச்சிருக்கணும். நீ தான் பொண்ணு 18 தாண்டட்டும்னு சொல்லிட்ட. இப்போ கதியத்து அவன் ஞாபகமா இல்ல உட்காந்துருக்க. அவ உங்க அக்கா மகண்டு அம்புட்டு பெரிய அந்த பிடாரி மேலே வச்சுப்புட்டியேயா. பாரு, இந்த ஃபோட்டோவை பாரு. இவன் மூஞ்சிக்கு உன் மூஞ்சி எந்த விதத்தில் குறைஞ்சி போச்சு என வேக வேகமாக உள்ளே சென்று பெட்டியை குடாய்ந்து மல்லையா தந்த அந்த போலி புகைப்படத்தை தூக்கி அவன் மேலே விட்டறிந்தார். அந்த புகைப்படம் அவன் மேல் பட்டு பட்டு கீழே விழாமல் காற்றில் தள்ளாடி அங்கும் இங்கும் அலைய ஆரம்பித்தது. காற்றில் மேலெழும்பி நின்ற அந்த புகைப்படம் விடாமல் கரகரவென சுற்ற ஆரம்பித்தது. அது அந்தரத்தில் சுற்றுவதை மயிலம்மாவும் ராஜவேலுவும் பூவேசமும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சுற்றி கொண்டிருந்த அந்த புகைப்படம் திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. மூவரும் திக்கித்து பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கே எரியும் புகைப்படத்தின் முன் தாமினி தோன்றினாள். நீண்ட அலையும் தலைமுடி, வெளுத்த முகம், குழி விழுந்த கண்கள், சிகப்பு நிற தாவணி என நீண்ட முந்தி காற்றில் பறக்க வெறித்த விழிகளோடு நின்றிருந்தாள். போட்டோ முற்றிலும் கருகியது. தாமினியின் உடலை சுற்றி அவள் நின்றிருந்த இடத்தில் நிறைய மின்மினி பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. கொல்லிமலையின் அந்த குளிர் கிராமம் இன்னும் குளிரத் தொடங்கியது. வெறித்த விழிகளோடு அவர்களை நோக்கி மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து நடந்து வந்தாள் தாமினி. அவள் பார்வை வாசலில் நின்றிருந்த மயிலம்மாவின் மேலேயே இருந்தது. தலையை சாய்த்து அவளை வெறித்தவாறே வந்தாள் தாமினி. ஏய் நில்லுடி என்றவாறு அரிவாளை ஓங்கிய பூவேசத்தால் கையை ஓரளவுக்கு மேல் தூக்க முடியவில்லை. கை உடலோடு பசை போட்டார் போல ஒட்டி கொண்டது. ராஜவேலுவோ திகைப்புடன் அவளை பார்த்தவாறு நின்றிருந்தார். அவனை கடக்கையில் நின்று அவனை தலையை திருப்பி பார்த்தாள் தாமினி. அவள் சின்ன கண்களில் நீர் வழிந்தது. நீங்களும் என்ன நம்பலையா மாமா என்றாள் காற்று குரலில். அவள் குரல் அமானுஷ்யமாக ஒலித்தது. மீண்டும் திரும்பி மயிலம்மாவை நோக்கி நடந்தாள். மயிலம்மா மிரண்டு பீதியில் பின்வாங்க ஆரம்பித்தாள். கண்கள் பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல் பேய் மொழி முடித்தாள். மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன. வாயை திறந்தால் காற்றுதான் வந்தது. வீட்டுக்குள்ளேயே அங்கும் இங்கும் ஓடினாள். சொல்லு சித்தி, நான் ஓடி போயிட்டனா? நீ சொல்லு சித்தி என்றவாறே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாள் தாமினி. மயிலம்மா தலையை வேகமாக ஆட்டினாள். வேணா, இனி ஒன்றும் செஞ்சிடா தாமினி, விட்டுரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மல்லையா பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன். இப்படி ஆகும்னு தெரியல, என்னை மன்னிச்சிடு. ஐயோ, என்னை காப்பாத்துங்க என்று அலறியவாறே தாமினியை நோக்கி தரையில் தடால் என விழுந்தாள் மயிலம்மா. ராஜவேலுவும் பூவேசமும் திகைத்து நின்றிருந்தனர். அவர்கள் பார்க்க பார்க்கவே தாமினியின் உருவம் சட்டென காற்றில் மறைந்து போனது. அதிர்ச்சியும் பீதியும் வந்து இருவரையும் தாக்கியது. பூவேசம் மயிலம்மாவை கொத்தாக முடியை பற்றி தூக்கி பலார் பலாரென கன்னத்தில் அறைய ஆரம்பித்தார். மயிலம்மா எல்லா உண்மைகளையும் கக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 23. ராசிபுரத்தில் பிருந்தாவின் வீட்டில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. செய்தியில் பரபரப்பாக நியூஸ் சொல்லிக் கொண்டிருந்தனர். ராசிபுரம் பங்களாவில் பயங்கரம். 17 வயது தாமினி பாலியல் தொல்லைக்கு ஆளாகி உயிரை மாய்த்து கொண்ட துயரம். கோடீஸ்வரர் மகுடபூபதியின் மகன் இந்திரபூபதியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து செய்த கொடுஞ்செயல் இப்போது வெட்ட வெளிச்சமாய் தெரிய வந்துள்ளது. இறந்து போன பெண்ணின் சித்தியின் வாக்குமூலப்படி தாமினியின் பிரேத உடல் மகுடபூபதிக்கு சொந்தமான தோட்டத்து பங்களாவில் தோண்டி எடுக்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய முதல்வர் உத்தரவு. முன்னதாக இதில் சம்பந்தப்பட்டிருந்த இந்திரபூபதியும் அவர் நண்பர்களும் ஏற்கனவே ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தனர் என்பதும், தந்தை மகுடபூபதி திம்மம் மலைப்பாதையில் செல்போன் பேச காரை நிறுத்தி இறங்கிய போது புலி தாக்கி இறந்து போயிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மேல் வழக்கு பாயும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இறந்த தாமினியின் ஆத்மா சாந்தியடைய பல்வேறு பிரிவினரும் பிரார்த்தனை செய்த வண்ணம் உள்ளனர். டிவி அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்க ஃபோன் பார்த்தபடியே கமலம் சுட்டு தந்திருந்த வெங்காய தோசையை மென்று கொண்டிருந்தாள் பிருந்தா. இன்னொரு தோசையை கொண்டு வந்து போட்டபடி சாப்பிட்டு கொண்டிருந்த மகளை முறைத்தாள் கமலம். ஏம்மா மறக்கிற என்றாள் பிருந்தா வாயில் தோசையை அதக்கியபடி. இல்லை, நானும் பார்க்குறேன். இந்த 4 நாளாக நீ எங்கே போனேன்னு சொல்லுவேன்னு நீ சொல்கிறதா இல்லை, உங்கள் அப்பாவும் கேட்குறதா இல்லை. அப்படி எங்கே தாண்டி சொல்லாமல் கொள்ளாமல் காணா போன? தேவேந்திரன் கேள்வி கேட்ட மனைவியை பார்வையால் கண்டித்தார். அருகில் அழைத்து தாழ்ந்த குரலில் திட்டினார்.
அதான் அவள் சிநேகிதியை தேடி போனதா சொன்னால. இவ ஸ்டெப்ஸ் எடுத்து அவள் சித்தியை பிடிச்சி இத்தனை தூரத்துக்கு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. கடைசியில் அந்த பொண்ணு உயிரோடவே இல்லை. ஏதோ இவ அப்செட் எதுவும் ஆகாமல் இருக்கிறதே பெருசு. விடு, அவளை தொணக்காத. அவர் சொல்லவும் கமலம் புலம்பினாள். நான் என்னத்தை கேட்க? என்னவோ, நான் போய் சாமியாரை பார்க்க போகிறேன். அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இவளையும் இழுத்துக்கிட்டு தான் போகிறேன். அங்கே போய் நின்னா அவர் இவ வண்டவாளமெல்லாம் புட்டு புட்டு வைப்பார்ல. கமலம் சொன்னபடியே பிருந்தாவை அழைத்து கொண்டு கும்பகோணத்துக்கே பஸ் ஏறிவிட்டாள். ஜெயந்திநாதரின் இருப்பிடத்தை தேடி விசாரித்து கொண்டு சென்றாள் கமலம். ஜிலு ஜிலுவென நந்தவனத்தோடு அமைந்திருந்த அவருடைய வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று விட்டாள் பிருந்தா. கேட்டிலேயே நின்று விட்டாள். பிடிவாதம் பிடித்த மகளை கமலம் கை ஓங்க போனாள். அவசரப்படாதே அம்மா என்ற குரலோடு வெளியே வந்தார் ஜெயந்திநாதர். சாமி என கும்பிட்டாள் கமலம். பிருந்தா அவரை பார்த்ததும் 4 அடி தள்ளி போய் நின்றாள். தீட்சண்யமான அவரது பார்வையை தாங்க முடியாமல் பிருந்தா தலையை தாழ்த்தி கொண்டாள். தனது சிஷ்யனை அழைத்தார் ஜெயந்திநாதர். இந்த அம்மாவை பின்கட்டுக்கு அழைத்து போய் செடிகளுக்கு நீர் பாய்ச்ச சொல். சாமி, என் பொண்ணு, அவளை பற்றி உங்ககிட்ட நான் பேசணும். கமலம் தயக்கத்துடன் சொல்ல, எனக்கு தெரியும் தாயே, உன் மகள் உன்னதமான ஒரு செயலை செய்து பெருமை பெற்றிருக்கிறாள். அவளுக்கு எதுவும் நேராது. நான் பார்த்து கொள்கிறேன். நீ சென்று வா என்றதும் அரைகுறை மனதுடன் அந்த சிஷ்யனுடன் சென்றாள் கமலம். மகளே, தாமினி என்றார் ஜெயந்திநாதர் பிருந்தாவை பார்த்து. பிருந்தா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். நான் தாமினி இல்லை, என் பேர் பிருந்தா என்றாள் திக்கி திணறி. புன்னகைத்தார் சுவாமிகள். நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், என்ன இல்லை. உனக்கு உதவி செய்த ஒரு நல்ல ஆத்மாவுக்கு நீ இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என தெரியுமா? தன் ஆத்மாவை குறுகச் செய்து உனக்கு தன் உடலில் இடம் தந்த ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்வை நீ ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பழிவாங்கும் எண்ணங்கள் நிறைவேறிய பின்னும் நீ இன்னும் இவளை விட்டு போகாமல் இவள் உடலிலேயே தங்கிக் கொள்ள முடிவெடுத்திருக்கிறாய். உண்டா இல்லையா? ஜெயந்திநாதரின் குரலில் கோபம் தொற்றியிருந்தது. அதுவரை தலை குனிந்திருந்த பிருந்தா ஒரு நாகப்பாம்பை போல் தலையை சடக்கென நிமிர்த்தினாள். ஆமா, உண்மைதான். நான் வாழணும்னு நினைக்கிறேன். என் மாமா எனக்காகவே வாழ்ந்தவர். அவர் கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். பிருந்தாவா போய் அவர் மனசுல இடம் பிடிக்க போறேன். அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த உடல் அழியிற வரைக்கும் இதுல வாழ்ந்துக்கிட்டே என் மாமாவோட குடும்பம் நடத்த போறேன். எனக்கு இது மறுஜென்மம், 2வது வாழ்க்கை. நான் ஏன் இதை விடணும்? பிருந்தாக்கா என்னை புரிஞ்சுப்பாங்க. தாமினியின் ஆவி ஆங்காரத்துடன் பிருந்தாவின் உடலில் இருந்தபடியே பேசியது. தவறு தாமினி. உதவி செய்பவர்க்கு உபத்திரவம் தரக்கூடாது. உன் உலக வாழ்வு முடிந்து விட்டதல்லவா? அதை ஏற்றுக்கொள். அந்த பெண்ணை விட்டுவிடு, போய்விடு. ஜெயந்திநாதர் விடாமல் பேசினார். இல்ல, முடியாது. அம்மா கூப்பிட்டதுனால தான் வந்தேன். அதோட உங்களை இனி என் வாழ்க்கையில தலையிட வேண்டாம்னு சொல்றதுக்காகவும் தான் வந்தேன். என் சிநேகிதியோட உடல் தான் எனக்கு பாதுகாப்பு. நானும் என் ராஜவேலு மாமாவும் வாழறதை யாராலும் தடுக்க முடியாது சொல்லிவிட்டு பிருந்தா திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். சில அடி தூரம் நடந்திருப்பாள். அப்போது மிக பலமான கோவிலின் கண்டாமணி ஓசை காதில் விழுந்தது. அதை கேட்ட நொடியே பிருந்தாவின் தலைக்குள் யாரோ சம்மட்டியால் அடிப்பது போன்ற ஒரு உணர்வு. கண்களில் பூச்சி பறந்தது. நடக்க முடியாமல் தடுமாறி சட்டென நின்றாள். அருகிலிருந்த சிவன் கோவிலின் சாயரட்சை பூஜைக்கான கண்டாமணி தொடர்ந்து ஒலிக்க தொடங்கியது. டங் டங் என்ற கோவில் மணி ஒலிக்க ஒலிக்க பிருந்தாவின் உடல் வெடவெடவென நடுங்க ஆரம்பித்து உடல் தூக்கி தூக்கி அடித்தது. அங்கும் இங்கும் அலைபாய்ந்தாள். பிருந்தாவின் உடலில் இருந்த தாமினியின் ஆன்மா அப்படியும் இப்படியும் அதிர்ந்தது. காதை மூடிக்கொண்டாள் பிருந்தா. போதும், நிறுத்துங்க, மணி ஓசை என்னால் கேட்க முடியல அலறினாள். இதற்குள் பிருந்தாவின் அலறல் சத்தம் கேட்டு கமலம் ஓடி வந்து மகளை பார்த்து பதறினாள். ஐயோ பிருந்தா, சாமி, என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவள் அருகில் ஓட முயன்ற கமலத்தை கையமர்த்தினார் ஜெயந்திநாதர். பொறுங்கள் அம்மா, அவள் உங்கள் மகள் இல்லை. அது அவள் தோழியின் ஆன்மா. உங்கள் மகளின் ஆன்மா அதோ என அவர் கை காட்டிய இடத்தை பார்த்து அதிர்ந்து போனாள் கமலம். சற்று தள்ளி பிருந்தா ஒரு புகை போன்ற உருவமாக கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஏதோ பேசினாள், இவளுக்கு கேட்கவில்லை. கமலத்தின் உடல் நடுங்கியது. சாமி, என்ன நடக்குது இங்க? அவளிடம் சுருக்கமாக நடந்தவற்றை விவரித்தார் ஜெயந்திநாதர். தன் சிநேகிதிக்கு நல்லது செய்ய போக இப்போது உங்கள் மகள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. அவளது விருப்பத்துடன் கிடைத்த உடலை தாமினியின் ஆத்மா அவ்வளவு எளிதாக விடுவிக்க மறுக்கிறது. இது நடக்கக்கூடாது என்றுதான் மாலையை அவளுக்கு அணிவித்து விட்டேன். என்ன செய்வது? விதி வலியதல்லவா?
என சொல்லிக்கொண்டே தன் சிஷ்யர்களை அழைத்து மளமளவென கட்டளைகள் பிறப்பித்தார். அதன்படி பிருந்தா நின்று கொண்டிருந்த இடத்தை சுற்றிலும் சிவப்பு நிற புடவைகள் சுற்றி சுற்றி திரை போல தூண்களில் கட்டி தொங்கவிடப்பட்டன. நட்சத்திர வடிவில் அவளை சுற்றி தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஒரு மனைப்பலகையில் உட்கார்ந்து கொண்டார் ஜெயந்திநாதர். ஹோமகுண்டம் வளர்க்கப்பட்டது. ருத்ரம் ஜபிக்க ஆரம்பித்தார். அவருடன் அவருடைய சிஷ்யர்களும் இணைந்து கொண்டனர். ருத்ர பாராயணம் தொடங்கவே தாமினியால் நிற்கவே முடியவில்லை. நட்சத்திர தீபத்தை விட்டு வெளியே ஓரடி எடுத்து வைக்கவும் முடியவில்லை. காதை மூடிக்கொண்டே அந்த இடத்திலேயே கரகரவென சுற்ற ஆரம்பித்தாள். மிக எளிதாக பிருந்தாவின் உடலில் ஏறிக்கொண்ட தாமினியின் ஆன்மா அந்த உடலை விட்டு போக விரும்பாததால் பிருந்தாவின் உடலை ஹிம்சை செய்ய ஆரம்பித்தது. தலைமுடியை பீத்து கொண்டாள். கரகரவென சுற்றியவாறே அருகில் இருந்த தூணில் போய் பிருந்தாவின் உடலை நச் நச் என மோதினாள் தாமினி. ஐயோ! அலறினாள் கமலம். படு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாள் தாமினி. துர்மரணம் அடைந்து ஆவி நிலையை அடைந்ததும் இயல்பான அவளுடைய மனித குணங்கள் அவளிடம் மறைந்து ராட்சச குணம் தலை தூக்கி இருந்தது. ஓர் பிசாசை போல மாறியிருந்தாள் தாமினி. நீண்டு வளைந்த கூர்பற்கள் அவள் கடைவாயில் உருவாக தொடங்கியிருந்தது. கண்கள் உள்ளுக்கு போய் வெறும் 2 கருப்பு பொட்டு மட்டும் கண்களில் தெரிந்தது. கை கால்களில் கூர்நகங்கள் தோன்றின. தலைமுடியெல்லாம் குச்சி குச்சியாய் மாறியது. தாமினியின் ராட்சச குணம் கோர ரூபமாக வெளிப்பட்டது. கமலம் மிரண்டு போனாள். கையை உயர்த்தி கண்களை மூடி கண்ணில் நீர் வழிய கும்பிட்டாள். சர்வேஸ்வரா, என் பொண்ணை காப்பாத்து. ருத்ர ஜபம் ஜபித்தபடி ஹோமகுண்டத்தில் ஷமித்துகளை போட்டுக் கொண்டிருந்தார் ஜெயந்திநாதர். ஊளை காற்று பயங்கரமாக அடிக்கத் தொடங்கி இருந்தது. தாமினியின் உருவம் மடமடவென பெரிதாக வளரத் துவங்கியது. அவள் சிரிப்பு அந்த பக்கம் இருந்தவர்களை பயங்கொள்ள செய்தது. அப்பாவியாய் இருந்த ஒரு சிறு பெண்ணின் கோரமான மரணம் அவளை பழிவாங்குதலின் மூலம் பயங்கர ரூபிணியாக மாற்றி விட்டிருந்தது. ருத்ர ஜபம் உச்சத்தை அடைந்த சமயம் கடைசியாக ஒரு ஷமித்தை எடுத்து எரியும் ஹோமகுண்டத்தில் இட்டார் ஜெயந்திநாதர். ஹே பரமேஸ்வரா, துர்மரணம் சம்பவித்து பேயாய் மாறிய இந்த பெண்ணை உன் பாத கமலங்களில் ஓர் பூதகணமாய் ஏற்றுக்கொள்வாயாக. அவள் பாவங்களை மன்னிப்பாயாக. இனி ஓர் மறுபிறப்பு அந்த பெண் ஜென்மத்திற்கு வேண்டாம். அலையும் அவளது ஆத்மாவுக்கு சாந்தி கிட்டுவதாக என்ற அர்த்தத்தில் அமைந்த அவருடைய ஸ்லோகம் முடியும் நேரம் வீல் என்ற பயங்கரமான அலறல் தாமினியிடமிருந்து கிளம்பியது. பெரியதாக மாறியிருந்த அவள் உருவம் குறுகி சாதாரண வடிவத்தை அடைந்தது. அவளது உடல் மெல்ல மெல்ல தரையை அடைந்து கீழே தரையில் மயக்கமாக வீழ்ந்தாள் தாமினி. பிருந்தாவின் உடலிலிருந்து தாமினியின் ஆன்மா பிரகாசமான வெளிச்சமாய் மாறி ஓர் ஒளிப்பிழம்பு தோன்றியது. அது அவளை சுற்றி தூண்களில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு நிற புடவைக்குள் சென்று மறைந்தது. ஜெயந்திநாதர் கட்டளையிட்டார். உடனே அந்த துணிகளை எடுத்து வாருங்கள். கைகள் பட வேண்டாம். சீடர்கள் பரபரப்புடன் செயல்பட்டனர். தாமினியின் ஆத்மா புகுந்த அந்த துணிகளை ஓர் குச்சியால் கைகள் படாமல் பிடித்து சுருட்டி எடுத்து வந்தனர். அதை வாங்கி கவனமாக ஷமித்துகளுடன் சேர்த்து ஹோமகுண்டத்தில் இட்டார் ஜெயந்திநாதர். ஒரு கணம் ஆள் உயரத்திற்கு ஒரு பெரிய செந்நிற தீப்பிழம்பு தோன்றியது. பின் அடங்கி சாதாரணமாக எரிய ஆரம்பித்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் தாமினியின் ஆத்மா சாந்தம் தவழும் முகத்துடன் அந்த ஹோமகுண்டத்தில் தெரிந்தது. ஜெயந்திநாதரை பார்த்து கைகள் குவித்து வணங்கியது. பின் கமலத்தை பார்த்து மன்னிப்பு கோரும் தோரணையில் தலை குனிந்து வணங்கியது. தள்ளி நின்று கொண்டிருந்த பிருந்தாவின் ஆத்மாவை பார்த்து கண்கள் கலங்கியவாறே கும்பிட்டது. பின் ஒரு வெளிச்ச புள்ளியாய் மாறி மிதந்து மிதந்து வானை நோக்கி சென்று மறைந்தது. ஜெயந்திநாதர் எழுந்து பிருந்தாவின் உடல் மேல் தீர்த்தம் தெளித்தார். பின் அருகில் நின்றிருந்த பிருந்தாவின் ஆத்மாவை நோக்கி அதே தீர்த்தம் தெளிக்கவும் சரையில் என பிருந்தாவின் உண்மையான மனித ஆத்மா அவளுடைய உடலில் புகுந்து கொண்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் உடல் அசைய கண்களை திறந்தாள் பிருந்தா. கமலம் ஓடி வந்தாள். என்ற கண்ணு என மகளை வந்து மடியில் கிடத்தி அணைத்து கொண்டாள். அடுத்த 6 மாதங்கள் கழிந்த நிலையில் ஜெயந்திநாதர் தலைமையில் கும்பேஸ்வரர் கோவிலில் பிருந்தாவுக்கும் பிரசாத்துக்கும் திருமணம் விமரிசையாக நடைபெற்றது. மணமக்களை ஆசிர்வதித்துவிட்டு இறைவனை நோக்கி, இறைவா, எல்லாம் உன் செயல் என கைகளை குவித்தார் ஜெயந்திநாதர். முற்றும். நண்பர்களே, 2 பாகங்களாக வெளிவந்த இந்த சிநேகிதியே கதை எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.